தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு எல்லா கணமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. தேவனுடைய கிருபையினாலே புதிய ஏற்பாடு வேதபாட விளக்கம் என்ற தலைப்பில் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை நம்ம தொடர்ந்து படிச்சுட்டு வர்றோம். இந்த நாளிலே மத்தேயு 10ஆம் அதிகாரத்தை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த 10ஆம் அதிகாரம் ஆதி அப்போஸ்தலர்களின் ஊழியத்தின் நிலை என்ற தலைப்பு நான் கொடுக்குறேன். ஆதி அப்போஸ்தலர்களின் ஊழியத்தின் ஆதி நிலை என்ற தலைப்பை நான் இது கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா, ஆதியில் அந்த ஊழிய அஸ்திபாரத்தை பார்த்தா தான் இன்றைக்குள்ள ஊழியங்களோடு இணைச்சி எது ஒரிஜினல், எது போலி, எது கரெக்டாக கடைப்பிடிக்கிறாங்க, எது கடைப்பிடிக்கலை என்ற காரியங்களை நாம் அறிய முடியும். இந்த அதிகாரம் விசுவாசிகளுக்கு அல்ல, ஆனால் தெரிந்து கொள்ளலாம். முழு நேர ஊழியர்களுக்கு, ஊழிய அழைப்பை பெற்றவர்களுக்கு இது மாதிரியாக மாடலாக எடுத்துக்கொள்ளலாம். மற்ற ஊழியத்துக்கு உதவியாக இருக்கிறவர்களுக்கும் இது பொருந்தும். மற்ற விசுவாசிகள் தெரிந்து கொள்ளலாம். சிலர்கள் இதை படிக்கிறதுனால அல்லது கேட்கறதுனால ஆர்வ கோளாறில் ஊழியத்துக்கு வர்றது உண்டு. அப்படி வரக்கூடாது. உங்கள் வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு எமோஷனில், ஒரு ஆர்வ கோளாறில் வேலை எழுதி கொடுத்துட்டு நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொல்கிறது மகா முட்டாத்தன காரியம். அப்படி ஆண்டவர் சொல்லலை, வேதம் சொல்லலை. யாக்கோப்பு 3ஆம் அதிகாரத்தில், அன்றைய சகோதரரே, அதிக ஆக்கினி அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக என்று இருக்கு. போதகராகக்கூடாதுன்னே இருக்குது. அதிக தண்டனைன்னு இருக்குது. அதில் அநேக விஷயங்களை தவறுறோம். இப்போ நான் நிற்கிறேன்னா ஆண்டவருடைய அழைப்பு தான். நானாக நிற்கலை. நான் என்ற காரியத்தெல்லாம் மறைஞ்சு எல்லாமே இயேசுவேன்று நிலைக்கு வர்ற அடிப்படையில் தான் ஊழிய கடைசியில் முடியும். நான் எனது, நான் அப்படி செய்கிறேன், அந்த நான் என்ற ஒரு இடத்த சொல்கிறவன் அழைப்பை பெற்றவனோ அல்லது முழு நேர ஊழியனோ அல்லது அவன் சரியான ஊழியக்காரனோ இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆகவே ஒரு எமோஷனில், ஒரு ஆர்வ கோளாறில் ஊழியத்துக்கு வர்றது ஊழியம் அல்ல. அப்படி ஆள்களை ஆண்டவர் அழைக்கிறதும் இல்லை. ஒருத்தன் ஆர்வ கோளாறில் ஆண்டவர் நீ எங்கே போனாலும் நான் வர்றேன்னு சொல்லி ஒருத்தன் வேத பாரகர் தான். அவன் வேத பாரகர்னா நல்ல வேதத்தில் தேர்ச்சி பெற்றவன், ஒரு பழைய ஏற்பாடை கரைச்சி குடித்தவன் தான் வேத பாரகர்னு சொல்லுவாங்க. ஆனால் இயேசு அங்கே என்ன சொல்கிறாருன்னா, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனசுகுமாரனுக்கோ தலை சாக்கிய இடமில்லைன்னு சொல்லும்போது அதுக்கு அவன் மறுத்து, இல்லை ஆண்டவரே, ஆடம்பரம் வசதியை நீங்கள் சொல்கிறீங்க, உம்மோட செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லலையே. அதோடு ஆப்பாயிட்டான்ல. அப்போ அவன் நோக்கம் என்ன? இயேசு ராஜாவாக்க போகிறாங்க, மக்கள் எல்லாம் திரள்றாங்க, அந்த அளவில் கெப்பாசிட்டி இருக்குது இவருக்கு, போகிற இடமெல்லாம் கூட்டம் கூடுது, பயங்கர காணிக்க காசு ஏகப்பட்ட அளவில் வருது. இப்படியே வந்துட்டோம்னா என்ன ஆயிடுவோம்? இயேசுவுக்கு அடுத்து அவர் ராஜாவுன்னா நம்ம யார்? மந்திரி ஆக்கிடுவோம்னான்னு நினச்சவங்களாக்கும். யோவான் 6:15 இயேசு ராஜா அந்த ஸ்தானத்தை கூட விலகி போனார்னே இருக்குது. அவர் அதை விரும்பலை. ஏன்னா அவர் உலக ராஜ்யத்துக்காக வந்தார், ஜீவனை கொடுக்க வந்தார், ரத்தத்தை சிந்தி பாவ மன்னிப்பை கொடுக்க வந்தார், உலக பாவத்தையெல்லாம் சுமந்து தீர்த்து ரட்சிப்பை உண்டாக்கி பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கத்தான் அவர் வந்தாரே தவிர, அதான் பரலோக ராஜ்யம் சமீபம்னு சொன்னார். இந்த உலக ராஜ்யத்துக்காக வரல. ஆனால் இவங்க மைண்டு முழுவதும் அந்த உலக மண் இச்சை, இந்த உலக இச்சைகள், ஆசைகள், இந்த பட்டம் பதவி பணம், இப்படி ஆடம்பரம், இப்படித்தான். நீங்கள் மத்தேயு 23ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வரலாறு அங்கே இருக்குது. முதன்மையான ஸ்தானத்தை விரும்புவாங்க, வந்தனங்களை விரும்புகிறாங்க. வந்தனம்னா ஸ்தோத்திரம், எல்லோரும் ஸ்தோத்திரம் சொல்ல விரும்புவான். இவன் பண்ண மாட்டான்.
10 பேர் தோத்திரம் பண்ணுறதே இவன் விரும்புவான். தொங்கல்களை பெரிதாக்கி காப்பு நாடாக்களை அகலமாக்கி இங்கே போட்டிருக்கு தெளிவாக. மனசரால் ரபி ரபின்றி அழைக்க விரும்புகிறாங்க, அப்படிலாம் இருக்குது. அதுதான் பொதுவாக ஊழியக்காரங்களுடைய தன்மை. இன்றைக்கி உள்ளதும் அதுதான். முற்றிலும் ஆப்போசிட் உள்ளது இயேசுவின் ஊழியம். இன்னொருத்தன் சீசன், அவன் இயேசுவால் அழைக்கப்பட்டவன், என் அப்பா செத்துட்டா நான் போகிறேன்னு சொல்லும் போது அங்கே தடுக்கிறார். மரித்தோர் அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றுவான்னு சொல்லும் போது அதை கேட்டான்ல. ஒரு தகப்ப மரணத்தை ஒரு சாவுக்கு கூட போக முடியாத அளவில் ஒரு சூழ்நிலை, ஒரு பரீட்சை வைக்கிறாருன்னா, ஒரு அக்கினி பரீட்சை வைக்கிறாருன்னா அதுக்கும் கீழ்ப்படுகிறான்னா பாருங்களேன். அப்போ ஜீவனை வெறுத்து அவன் வந்தது உண்மை. தகப்பனையாவது தாயையாவது அதிகமாக இயேசுவை அவன் நேசித்தது உண்மை. அதை பொறு பண்ணுறான். அந்த மாதிரி உள்ளவன் தான், உயிரை தியாகம் பண்ணி வந்தவன் தான் கஷ்டங்களை சகிப்பான். அவன் ஒரு அந்தஸ்து இதெல்லாம் விரும்ப மாட்டான். ஆகவே இந்த 10ஆம் அதிகாரத்தை முழு நேர ஊழியர்கள் கவனிக்கணும். அழைக்கப்பட்ட ஊழியர்கள் ஆர்வம் உள்ளவங்க அதை யோசிக்கணும். மற்ற விசுவாசிகள் அதை நிதானிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். மற்ற ஊழியர்களுக்கும் இதை சொல்லலாம், தப்பு இல்லை. ஏன் சொல்லக்கூடாது? எல்லாருக்கும் சொல்லலாம். முதல்ல வந்த பேதுரு, கடைசியில் வந்த பவுல் ஒரு குறையை சொல்லும் போது அவன்கிட்ட காணும்போது சொன்னானே, நீங்கள் செய்கிறது சரியில்லை, மாயம் பண்ணுறீங்க, மூத்த போதவர்னு சொல்லி அவன் நினைக்கல. அவனும் பாருங்கள் மேச்சூர் எனக்காடான்னு சொல்லி அவன் சொல்லலை, அவன் ஏற்றுக்கிட்டாங்க. அப்படி இருந்தாங்க. அப்படி ஏற்றுக்கிறவன் ஏற்றுக்கிறட்டும், அதுக்காக சொல்லாமல் இருக்காதிங்க. 2 ஒரு தடவை புத்தி சொன்ன விட்டு அவனை விட்டு விலகுன்னு இருக்கு. சில ஊழியர்களை நான் பைபிள் ஸ்டடிக்கு கூப்பிட்றேன். நானே பாஸ்டர், எனக்கா போதனை, என்னையவா கூப்பிட்றீங்க? நான் 10 பேருக்கு சொல்கிறவன், நான் போய் அங்கே உட்காந்தா என் மரியாதை என்ன, மதிப்பு என்னன்னு நினைக்கிறான். எனக்கு அது தெரியல. இன்னும் அவரை உற்சாகப்படுத்துவோம், இன்னும் கொஞ்சம் அப்போஸ்தல சத்தியத்தில் ஊக்கப்படுத்தி இன்னும் ஊழியத்தை நல்லா செய்ய இந்த உதவியாக இருக்குமே நினைக்கிறேன். அவர் அப்படி நினைக்கிறாரு. அது அப்போ லேட்டாக தான், என்ன எது ஒன்றும் எனக்கு லேட் பிக்கப் தான். முதல்ல டக்குன்னு புரிஞ்சுக்கிற ஒரு மைண்டு எனக்கு இல்லை, வெகுளியாக இருக்கேன். அதான் புறா மாதிரி சர்ப்பத்தை போலவும் வினா உள்ளவர்களாக இருங்கன்னு சொன்னார். சர்ப்பமாக போயிடக்கூடாது, சர்ப்பத்தை போல அந்த மாதிரி வினான்னா கேள்வி. சர்ப்பம்னா அந்த இப்படி நிற்கும்ல, அதான் பாம்பு. அதை வச்சு தான் கேள்விக்குரிய ரெடி பண்ணாங்க. ஏன், என்ன, எதுக்கு இப்படி கேட்டிங்கன்னா நம்ம தப்பிச்சிக்கலாம். ஏவாள் அப்படி கேட்கல, மாட்டிக்கிட்டான், வஞ்சிக்கப்பட்டான். அது மாதிரி சர்ப்பத்தை போல வினா கேள்வி கேளுங்கன்னு சொல்கிறாரு. அது நாளாகும்போது கஷ்டங்கள் பாடுகள் வரும்போது தான் எனக்கு ஏதோ ஒரு அளவில் இப்போ வந்திருக்கு. முழுசாக வந்துட்டேன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, முழு நேர ஊழியத்துக்கு போக வேலையை விடாதீங்க. டென்ஷனில் எமோஷனில் ஒப்பு கொடுத்துடாதீங்க. சில ஆளுங்க சொல்கிறாங்க, நான் கூட்டம் நடத்தும் போது 10 பேர் வந்து ஒப்பு கொடுத்தாங்க, அது சரியில்லை. அது சரியான ஒரு வழி நடத்தல் கிடையாது. இத்தனை பேர் ஒப்பு கொடுத்தாங்க மிஷினரியா, இவன் சொல்லிக்கிறவான் பெருமையா, அதை வச்சு அங்கங்கே ஆட்டையை போட்டு ரூபா வாங்குவான். ஆனால் ஒப்பு கொடுத்தவன் பரிதாபம், பாவம். அவன் உண்மையிலே செய்கிறான், ஆனால் அது தப்பு. அது அந்த உண்மை அதுக்கு எமோஷனில் வர்றது. கடைசியில் கஷ்டம் பாடு வரும்போது வேறு என்ன செய்ய, பின்வாங்கினா கேவலம்லான்னு இருந்துச்சாவான். அதனால் அழைப்பற்றவன் சொல்ல முடியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆகவே இந்த 10ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர்களுடைய ஆதி நிலை, ஆதி ஊழிய நிலை என்ன. இன்னும் சொல்ல போனால் இந்த அதிகாரம் முழு நேர ஊழியத்துக்கு முழுசாக ஆண்டவர் அனுப்பிட்டார் என்ற பொருளும் இல்லை. இது பயிற்சி, புரிஞ்சுக்குங்க. உயிர்த்தெழுந்து உலகம் முழுவதும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் போங்கன்னு சுவிசேஷம் சொல்லுங்கன்னு சொன்னார்ல, அதுதான் முழு நேர ஊழியத்துக்கு அதுதான் அனுப்புகிறாருன்னு அர்த்தம். இப்போ முழு நேர ஊழியத்துக்கு இவங்களை அனுப்பலை, பயிற்சி கொடுக்குறார். நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதனால தான் மனைவி பிள்ளைகள் எல்லாம் விட்டுட்டு வந்தாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. இதை வச்சு சிலர் இந்த பாருங்கள், மனைவி பிள்ளைகள்லாம் விட்டுட்டு தான் ஊழியத்துக்கு வரணும், கர்த்தர் சொல்லிட்டு அந்த வசனம் இருக்குது, அதனால் மனைவி பிள்ளைகள்லாம் விடுங்க, சன்னியாசி சாமியாராக இருங்கன்னு சொல்லி, ஸ்திரீகளால் கரைபடாமல் இருங்கன்னு சொல்லி அதில் ஒரு சபை பிரிஞ்சு சிபின்னு சொல்லி அதில் மேன்மை பாராட்டிக்கிட்டு இருக்கான். கிடையாது. அது அப்படி கர்த்தர் சொல்லலை, பயிற்சிக்குத்தான். மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு வந்தாங்கன்னு இருக்குது, நிலங்களை விட்டுட்டு வந்தாங்க, வீடுகளை விட்டுட்டு வந்தாங்க,
பயிற்சி. இப்போ உங்களுக்கு ஒரு பயிற்சி பெங்களூரில் கொடுக்குறாங்கன்னா மனைவி பிள்ளைகளோடையா போவீங்க? தனியாக போய் அங்கே பயிற்சி எடுத்து முடிச்சுட்டு திரும்ப வேலை செய்யும்போது மனைவி பிள்ளைகளோடு தான் செய்வீங்க. அதே போல் இந்த பேதர் மனைவியோட ஊழியம் செஞ்சுருக்கான். பின்னாடி 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு. பவுல் அதை சொல்கிறான். மற்ற கேபாவும் கர்த்தருடைய சகோதரனும் வந்து மனைவியோட ஊழியத்தில் தெரிகிற மாதிரி எங்களுக்கு என்ன உரிமை இல்லை, எனக்கும் பர்னபாவுக்கா அதிகாரம் இல்லை, அப்போ வேகமாக எப்படி பரவ முடியும்னு சொல்லி அவன் கருத்து அவன் சொல்கிறான். அது உபதேசம் கிடையாது, கருத்து, அவன் கருத்து. ஆனால் உபதேசம்னு அதே பவுல் சொல்லும் போது விவாகம் பண்ணாதிருக்க சொல்கிறது பிசாசிகளின் உபதேசம், அது கேட்கக்கூடாதுன்னு சொல்லி உபதேசத்தை விஷயத்தில் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கான். உபதேச விஷயத்தில் அது பிசாசிகளின் உபதேசம். விவாகம் பண்ணாதிருக்கவும், கடவுளுடைய படைத்த போதன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டுமென்று அந்த பொய்யர்கள் கட்டளையிடுவாங்க. மனச்சாட்சி சூழ்ந்த பொய்யர்னு அங்கே எழுதுறான். அதனால் அதை புரிஞ்சுக்கங்க. அதனால் பவுலுடைய ஆலோசனை வேறு, உபதேசம் வேறு. உபதேசம்னு எடுத்துட்டா அப்போஸ்தலர் உபதேசத்துக்கு வந்துடும். ஆலோசனைன்னு எடுத்துட்டா அது கேட்கவும் செய்யலாம், கேட்காமையும் போகலாம். அது உபதேசமாக நம்ம எடுத்துக்கிறக்கூடாது. அதுபோல் இந்த 10ஆம் அதிகாரம் ஊழிய பயிற்சி தான். முழு நேரம் அப்படியே அனுப்பிட்டாருன்னு இல்லை, ட்ரைனிங், ஒரு ட்ரெய்லர் மாதிரி. இந்த 12 பேரை தெரிந்து கொள்கிறார். மொத்தம் இயேசுவுக்கு சீசர்கள் வந்து 82 பேர். மொத்தம் 12 பேர்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, மொத்தம் 82 சீசர்கள் மொத்தம். லூக்கா 12, லூக்கா 9 12 அப்போஸ்தலர் அங்கே போட்டிருக்கு. லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் வேறு 70 பேரை நியமித்தார்னு இருக்கு. வேறு 70 பேர் நியமித்தார்னே போட்டிருக்கு. மொத்தம் எத்தனை? 82. அந்த 82 சீசர்களில் 12 பேரை தனியாக பிரிக்கிறாரு. பிரித்து அவங்களுக்கு அப்போஸ்தலர்னு பேரிடுறார். லூக்கா 6:13 இருக்குது. நான் சொல்கிறது படிங்க. ஒரு சில வசனங்கள் நீங்கள் படிக்க வேண்டியது வரும். மற்றபடி எல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தோம்னா டைம் வந்து அதிகாரம் முடிக்கிறது கஷ்டமாயிடும். அதை ஏதாவது முக்கியமான விஷயத்தை மட்டும் படிங்க. லூக்கா 6:13. விடிய 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 ஜெபிக்கிறார் இயேசு தனித்து. பொழுது விடிந்த போது சீசர்கள் எல்லாரையும் கூப்பிடுறாரு. அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு என்ன பேரிடுறாரு? அப்போஸ்தலர் என்று பேரிடுறாரு. அப்போஸ்தலர்னா அதோடைய அர்த்தம் என்னன்னா அனுப்பப்படுகிறவர்கள்னு அர்த்தம். யாரால? இயேசுவால் அனுப்பப்படுகிறவர்கள் என்று அர்த்தம். ஆனால் முதல் அப்போஸ்தலர் யார் தெரியுமா? சிலர் சீமோன்னு சொல்லுவாங்க, பேதுரு என்று. கிடையாது. முதல் அப்போஸ்தலர் இயேசு. புரிஞ்சுக்கிங்க. எபிரேயர் 3:1 இருக்குது. இயேசு கிறிஸ்துவுக்கு நிறையா பேர்கள் இருக்குது. ஆனால் அவருக்கு ஒரு அப்போஸ்தலர்னு பேர் இருக்கிறத ரொம்ப பேருக்கு தெரியாது. எபிரேயர் 3:1 பார்த்தீங்கன்னா, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்க பரிசுத்த சகோதரரேன்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கு. இயேசுவுக்கு 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேரில் முதல் பேர் என்னது? அப்போஸ்தலர்னு வருது. அப்போஸ்தலர்னா அனுப்பப்பட்டவர்னு சொன்னேன் இல்லையா? இயேசு தேவனால் அனுப்பப்பட்டவர். நான் தனியாக வரல, அவரே என்னை அனுப்பினார்னு சொல்கிறாரே. ஆகவே தேவனால் அனுப்பப்பட்டதனாலே அவர் அப்போஸ்தலர். இயேசு 12 பேரை தெரிந்து கொண்டு இவங்க ஊழியத்துக்கு போங்க என்று இயேசுவால் இவங்களை அனுப்பப்படுறதுனால இவர்கள் அப்போஸ்தலர்கள் என்று பெயரிட்டார். இந்த வித்தியாசங்களை புரிஞ்சுக்கிங்க. இந்த பயிற்சி ஊழியத்தில் இந்த 12 அப்போஸ்தலர்களுக்கு என்ன பயிற்சி கொடுக்குறார், என்ன சொல்கிறார் என்று மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து, ஏன் 82ல் 12 ஏன் அதை சொல்கிறாருன்னா, ஏன் அந்த எண்ணு வருதுன்னா, அது 12 கோத்திரத்துக்கு அடையாளமாக தெரிந்து கொள்கிறார். இஸ்ரவேலினுடைய 12 கோத்திரம். அது 12 கோத்திரத்துக்கு அடையாளமாக 12 சீசர்களை ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொருவராக எடுத்துக்கொள்கிறார். இதோட அர்த்தம் என்ன? லேவி கோத்திரம்தான் ஊழியம் செய்யணும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு, ஒரு சட்டம், ஒரு கட்டளை மோசே சொல்லியிருந்தான். 11 கோத்திரம் அவங்களுக்கு தசமபாகம் கொடுக்கணும்.
அந்த ஒரு கோத்திரம் தான் எல்லா வேலையும், பனிமுட்டுகள் வேலை, ஆசரிப்பு கூடாரம் எல்லாம். அதில் ஒருத்தன் பிரதான ஆசாரியராக இருப்பான், ஒருத்தன் சாதாரண ஆசாரியர் இருப்பான், ஒருத்தன் பணிவிட, எல்லாம் அந்த கோஷ்டி முழுவதும், அந்த கோத்திரம் முழுவதும் எந்த வேலையும் செய்யக்கூடாது. அவங்க முழு நேரமாக இதைத்தான் செய்யணும். உபதேசமெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும் அந்த கூடாரம் எடுத்துகிட்டு போக, அங்கே கட்ட, இந்த சர்க்கஸ் கூடாரம் மாதிரி அங்கங்கே எடுத்துகிட்டு போக, இப்போ போட, பலியிட, இப்படி அது ஒரு மத சடங்காச்சாரம். அதுக்கு ஒரு கூட்டம். இயேசு கிறிஸ்து அதை உடைச்சி, அந்த ஒரு கோத்திரம் இல்லைப்பா, அந்த 12 கோத்திரமும் ஊழியம் செய்யலாம். 12 கோத்திரத்துலேருந்து நான் அழைப்பேன். அந்த 12 கோத்திரமும் ஆண்டவருடைய மக்கள் தான். யார் யார் ஏவப்படுறாங்களோ அழைக்கிறனோ எல்லாரும் வரலாம். அந்த அடையாளத்துக்கு 12 கோத்திரமும் வரலாம் என்பதுக்கு தான் பன்னிரவரை தெரிஞ்சு கொண்டார். இன்னும் சொல்ல போனால், இயேசுவே ஒரு லேவியர் அல்ல, அவர் ஒரு யூதர். இந்த யூதர் ஊழியம் செய்வார், யூதர்லேருந்து கூட ஊழியம் செய்யலாம், வரலாம் என்ற ஒரு ரகசியத்தை மோசே சொல்லலைன்னு எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் 11லிருந்து 14 வரை அந்த நிருபத்தை அப்போஸ்தலர்கள் எழுதும்போது அந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. மோசேக்கே தெரியாது, சொல்லலைன்னு தெரியல அவனுக்கு. ஏன்னா மறைவானது கர்த்தருக்கே உரியதுன்னு சொல்லிட்டான். உபாகம் 29:29 வெளியாக்கப்பட்டது நமக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு எது? நியாயப்பிரமாணம்னு சொன்னான். நியாயப்பிரமாணம் தான் வெளியாக்கப்பட்டது, இதான் நமக்கு. வேறு மறைவானதுன்னு ஒன்று இருக்குது, எனக்கு தெரியல, அது கடவுளுக்கு தான் வெளிச்சம் சொல்ல, அவனுக்கு தெரியல அவனுக்கு. அப்போ எப்படி இந்த ரகசியங்களை மறைவானது இப்போ யார் சொல்லுவாங்கன்னு சொல்லி அவனே தான் சொன்னான். சாகும்போது என்ன சொன்னான்? உபாகம் 18 15லிருந்து 20 வரை படிக்கும்போது, என்னை போல ஒரு தீர்க்கதரிசிய தேவன் உங்கள் சகோதரர்களையே எழும்ப பண்ணுவார். அவர் வாயில் கர்த்தர் அருளும் வார்த்தைகள் எல்லாம் அவர் பேசுவார். அவர் சொல் கேளாதவனை ஆண்டவர் சங்கரிப்பார், நியாயந்திருப்பார். அவர் இவருன்னே அது வருது. அந்த பகுதியை பார்த்தீங்கன்னா அவர் இவருன்னே வருது. அவர் இவருன்னு எங்கெங்கே சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் ஒன்று தேவனாக இருக்கும், ஒன்று இயேசுவாக இருக்கும், ஒன்று ஆவியானவராக இருக்கும். மற்ற தேவதூதம் முதல் கொண்டு தீர்க்கதரிசி முதல் கொண்டு எவனாக இருந்தாலும் அவன் இவன் வந்தா போனா அப்படி தான் இருக்கும். இதுதான் தமிழ் சிறப்பு, தமிழ் வேதாகமத்தினுடைய சிறப்பு இதுதான். வேறு எந்த வேதாகமத்திலையும் இந்த சிறப்பு கிடையாது. யூ அப்படின்னா இங்கிலீஷில் எல்லாத்துக்கும் தான் குறிக்கும், தமிழில் அப்படி கிடையாது. அவர் இவர் பிரிக்கிறாரு. அவர் இவனிடம், இவன் அவர்ன்னு இருக்கு. அவர்னா அது தேவனாக இருக்கும், அல்லது ஆவியானவராக இருக்கும், அல்லது இயேசுவாக இருக்கும். இது ஒருமையில் சொல்கிறாருன்னு குறை சொல்லக்கூடாது. இந்த அடிப்படையில் தான் நானும் இப்படி பேச ஆரம்பிச்சிருக்கிறேன். என்னை தப்பாக நினைக்கக்கூடாது. இந்த அடிப்படையில் தான் நான் பேசுகிறேன். அதை புரிஞ்சுக்கங்க. ஆகவே அந்த மோசே சொன்ன அந்த தீர்க்கதரிசி யார் என்ற கேள்விக்கு அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் 22லிருந்து பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது, பிதாக்களே இஸ்ரவேலர்களே கேளுங்கப்பா, இப்போ மோசே சொன்னான்ல சகோதரர்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி எழும்ப சொன்னான்ல, அந்த தீர்க்கதரிசி இந்த இயேசு தான். இந்த இயேசுவை எழுப்பி தேவன் முதலாவது உங்களிடத்துக்கே அனுப்பினார். உங்களுக்கே தெரியாமல் போச்சு, உங்களுக்கு தாண்டா தெரியல, இவர் தாண்டா அதுன்னு சொல்லி முதலாவது உங்களிடத்தில் சொல்லும்போது, ஏன் முதல் ஸ்தானம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு யூதர்களுக்கு ஏன் கொடுக்குறாருன்னா, உலகத்திலேயே முத மெய் கடவுளை கண்டுபிடிச்சி ஆராதித்து அந்த ஒரு கோஷ்டி உண்டானா, ஒரு சந்ததி உண்டானா, ஒரு நாடு உண்டானா, அது அவங்க தான் அது. அதனால் முதலாவது அவங்களுக்கு குமாரனை அனுப்புகிறார். முதலாவது உங்களிடத்திலே வருது. அதுக்கு தான் வந்து சமாரியா பெண்ணுக்கிட்ட இயேசு சொல்லும் போது யோவான் 4:22 ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருகிறதுன்னு சொன்னார். ரட்சிப்பு எதன் வழியாக வருது? யூதர்கள் வழியாக தான் ரட்சிப்பே வருது அப்படின்னு சொன்னார். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு கூட லூக்கா 24:47 எருசலேம் தொடங்கி சகல ஜாதிகளுக்கும் பாவம் மன்னிப்பை சொல்லுங்கள், மனம் திரும்புதலை சொல்லுங்கள், சுவிசேஷம் சொல்லுங்கன்னு சொல்லி எருசலேம் தொடங்கி தான், அங்கே எருசலேமில் தான் தொடக்கம்னே சொல்கிறாரு. ஆகவே அவர் பிறந்த ஊருக்கு முதலிடம் கொடுக்குறார் என்ற பொருள் அல்ல. உலகத்திலேயே முதல்ல யெகோவா என்ற அந்த இறைவனை, அந்த தேவனை, அதைத்தான் அல்லான்னு சொல்கிறாங்க. அல் உமா, இங்கே அல்பா அப்படின்னு இருக்கு.
யாவே என்ற கடவுள் அங்கே சொல்கிறாங்க. அது பன்மையில் வர்றதாக மூல பாஷையில் இருக்குது. பன்மையிலன்னு சொல்லும்போது இயேசுவும் ஆவியானவரும் பிதாவும் ஆரம்பத்திலேயே ஒன்றா இருந்திருக்கிறாங்க. ஒன்றான்னா ஒரே நபராக இல்லை, 3 பேர் ஒன்றா இருந்திருக்கிறாங்க. அந்த அர்த்தத்துக்கு தான் பன்மையில் வருது அங்கே எலோஹீம் அந்த அந்த வார்த்தை. அது ஆதி ஆகமத்திலேயே தொடக்கத்திலேயே ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்னு சொல்லும்போது அங்கே தேவன் வர்றாரு. 2ஆம் வசனத்தில் ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாட்டினான்னு சொல்லும்போது ஆவியானவர் அங்கே வர்றாரு. அவர் வானங்களை படைக்கும்போது செல்லப்பிள்ளையாக பக்கத்திலேயே இருந்தேன்னு சொல்லி நீதிமொழிகளில் 8:30 சொன்ன அந்த தீர்க்கதரிசனப்படி இயேசு பக்கத்திலே இருந்திருக்கிறார். யோவான் 1:2 கூட அவர் ஆதியில் தேவனோடு இருந்தவர் அப்படின்னு போட்டிருக்கு. ஆகவே அந்த 3 பேர் ஆரம்பத்திலே இருந்ததுனால தான் ஏலோஹீமின்னு சொல்லி அந்த பன்மையில் வருது. மற்றபடி பிரிக்கும் போது தனித்தனி நபர்கள் தான், ஒரே நபர் அல்ல. அதை செட்டப் பண்ணி திருத்துவம் என்ற வேதத்தில் இல்லாத பொருந்தாத ஒரு வார்த்தையை அங்கே புகுத்தி பரப்பிட்டான். 10ஆம் நூற்றாண்டில் சிலுவை யுத்த காலத்தில் முஸ்லீம்களுக்கு சொல்லணும்னு சொல்லி இவன் வேதத்தை சரியாக அறியாதனால இடையிலேயே ஒரு இவனாக செட்டப் பண்ணி புகுத்திட்டான். இன்றைக்கி நம்ம திருச்சபைகளில் இப்படி செட்டப் பண்ணி புகுத்தப்பட்ட வார்த்தைகள் நிறையா இருக்குது. அது உபதேசமாக நம்ம எடுத்துக்கிற கூடாது, அது உடனே சத்தியமாக எடுத்துக்கிற கூடாது. மனசுடைய கற்பனைகளை உபதேசமாய் போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறாள்னு சொல்லி மத்தேயு 15:9 அன்னைக்கே ஆண்டவர் சத்தம் போட்டார். பாரம்பரியங்களை வேண்டாம், கற்பனைகளை உபதேசங்களாக சொல்கிறத நிறுத்துங்க, அதை வச்சு ஆராதனை செய்யாதீங்க, அப்படி செஞ்சால் அது வேஸ்ட்டுன்னு அன்னைக்கே சொன்னார். இன்றைக்கு அதானே. ஆகவே தமிழ் வேதாகமும் உலகத்திலேயே சிறந்தது, சிறப்பானது. உலகத்திலேயே எல்லா மொழிபெயர்ப்புகளையும் தமிழைப் போல ஒரு சிறந்த மொழிபெயர்ப்பு இல்லை. ஆகவே இதில் உள்ளதை கூட்டாதீங்க, குறைக்காதீங்க, இதில் உள்ளபடியே பேச ஆரம்பிங்க. அதனால் இடையில புகுத்தப்பட்டதை செட்டப் பண்ணி சொன்னதை கற்பனையில் சொன்னதை தவிர்த்துருங்க. அந்த வார்த்தையில் தவிர்த்துட்டா இதே வார்த்தை ஆரம்பிச்சுட்டா இதே பழக்கத்துக்கு வந்துடும். அதனால் தயவுசெய்து திருத்துவம் மட்டும் இல்லை, எவ்வளவோ வார்த்தைகள் திருவிருந்துன்னு வார்த்தை புகுத்திருக்கான். என்னென்னமோ வார்த்தைகள் நிறையா இருக்குது, உங்களுக்கு எல்லாம் தெரியுமே. எதை கேட்டாலும் வேதத்தில் இருக்கா அந்த வார்த்தை இருக்கான்னு மட்டும் கேளுங்க. அப்படி கண்டிப்பாக இருக்கும். அதை சொல்லி பழகுங்க, அப்படி சொல்லி இது பண்ணுங்க. அவன் புகுத்தினதை நம்ம சொல்லும்போது அது தப்பாக போகும். திருத்துவம் அப்படின்னா என்ன தப்பு? 3 ஒரு ஆள் அர்த்தம் தானே, எல்லாம் ஒன்று அப்படி சொல்கிறான். அது அந்த அந்த வார்த்தை ஒரு வேளை பொருத்தமாக மூவர் 3இல் ஒன்றோனே நமஸ்காரம் அதை ஏற்றுக்கிறான். 3இல் ஒன்றோனே, 3ல் ஒருவர் இயேசுவை ஆராதிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க இருக்குது. திருத்துவம்னா அது அர்த்தம் என்னென்னா திரு இத்துவம், ஆளுத்துவம்ன்றது ஒன்று தான். திருத்துன்னு என்பது 3 பேரும் ஒரு ஆள், அந்த அர்த்தம் தான். அது தப்பு, அது வசனத்தில் அப்படி இல்லையே, அப்படி கிடையாது. 2 பேருடைய சாட்சி உண்மை என்ன? யோவான் 8:17 யூதர்களுக்கு சொல்கிறாரு, நானும் பிதாவும் சாட்சி கொடுக்குறோம்னு சொல்கிறாங்க. இப்போ 2 பேருன்னு அங்கே சொல்கிறார்ல, 2 பேர் தனித்தனி தானே. ஆவியானவர் சேர்த்தா 3. பரலோகத்தில் சாட்சி கிட்ட 3 சொல்லி 1 யோவானில் 5:7 இருக்கே, 3 இருக்கே. அது ஒருவர் இல்லையில, ஒன்றாக இருக்கிறார்கள்னு பன்மையில் தான் வருதே, அதை இருக்கிறாருன்னு அங்கே சொல்லலை. இருக்கிறார்னு சொன்னால் திருத்துவம் பொருந்தும். இருக்கிறார்கள்னு பன்மையில் வரும்போது அது பொருந்தாது. இப்போ அந்த 3 பேர் சகோதரியோடு சேர்த்து 2, இங்கிட்டு ஒரு பையன் இங்கிட்டு ஒரு பையன், சகோதரி நடுவில் 3 பேர் இருக்காங்க, ஒன்றா இருக்காங்க. ஒரே ஆள், ஒரே நபரா? இல்லை. ஏன் பஸ்ஸில் 3 பேருக்கு தனித்தனியாக டிக்கெட் கேட்குறான்? நாங்கள்லாம் ஒன்று தானே, 3 பேர் உட்காந்துருக்கீங்களே, எப்படி ஒன்றாகும்? அதனால் அகத்தில் இருக்கும்போது வேணால் ஒன்றாகும், டிக்கெட் தனி கிடையாது. அதுபோல் இயேசு வெளிப்படாத காலத்தில் வகத்தில் இருந்த மாதிரி தான், தெரியல மக்களுக்கு. இயேசு வெளிப்பட்ட பிறகு போட்டு உடைச்சிட்டார்ல, எல்லாத்தையும் சொல்லிட்டார்ல. என் பிதாவிடத்தை கேள்விப்பட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு சொல்லி யோவான் 15:15 சொல்லிட்டாரே. எல்லாத்தையும் சொல்லும் போது மறைவு அங்கே ஒன்றும் இல்லை. இந்த மறைவானதுன்னு மோசே சொன்ன அந்த சத்தியத்தை இயேசு உடைச்சிட்டார், சொல்லிட்டார் எல்லாம்.
இதுக்கு மேலே ஒரு ஸ்பெஷல் சத்தியமோ ஒரு புது கருத்தோ ஒரு புது வெளிப்பாடோ கிடையாது. அப்படி எவன் சொன்னாலும் தேவதூதனே சொன்னாலும் அவன் ஜபிக்கப்பட்டவன் இருக்கு. கலாத்தியர் 1:8-9 போட்டிருக்கு. இன்னைக்கு இப்போ தான் ஆண்டவர் பேசினார், இப்போ தான் கர்த்தர் பேசினார், இந்த இப்போ ஜெபிச்சேன் என்னப்பா செய்யணும்னு சொன்னேன், இப்போ பேசினார் சொன்னார், அவங்கள குறித்து ஜாக்கிரதையாக இருங்க. ஆவியானவர் என் வார்த்தைகளை உணர்த்தினார்னு நினைப்பூட்டுவார்னு சொன்னார்ல, அதுக்கு பொருந்தும். ஆண்டவர் இந்த வசனத்தை நினைப்பூட்டினார் அது சொல்லலாம், அவங்கள நம்ம ஏற்றுக்கலாம், அது தப்பு இல்லை. இப்போ தான் பேசினாருன்னு சொன்னால் இதில் இல்லாதது நிச்சயமாக இயேசு பேச மாட்டார். இயேசு பேசினதை திரும்ப பேச மாட்டார். வேணா நினைப்பூட்டுவார். ஆவியானவர் இருக்கார், பெந்தேகோஸ்து நாளில் இறங்கினவர் இன்ன வரைக்கும் இருக்கார். அவர் வேணா நினைப்பூட்டுவார். பேசினார்னு சொன்னால் வேறொரு இயேசுவாக தான் இருக்கும். இவன் ஆவி வேறொரு ஆவியாக தான் இருக்கும். இவன் சொல்கிற சுவிசேஷமும் வேறொரு சுவிசேஷமாக தான் இருக்கும். இது வேறுன்னு சொல்லி ஏற்கனவே உங்களுக்கு நான் வசனங்கள் சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொன்றுக்கும் டூப்ளிகேட் இருக்குல்ல, அதுபோல் வெவ்வேறு காரியமாக இருக்கலாம். அதை நம்ம உட்படணும்னு அவசியம் இல்லை. இந்த பகுத்தறிவு தயவு செய்து உங்களுக்கு இருக்கணும். ஆகவே இன்றைக்குள்ள ஸ்தாபனங்கள் முழுவதும் இடையில வந்தது தான். அவங்களுக்கு ஒரு தலைவர், அவங்களும் ஒரு கமிட்டி, அவங்களும் ஒரு கொள்கை, வசனமும் சொல்லிக்கிடுவாங்க. ஆனால் ஆதியில் உள்ள அந்த மெத்தேடு ஊழிய அனுபவ காரியங்கள் தான் 1ஆம் நூற்றாண்டில் உண்டான இயேசு கிறிஸ்துவாகிய கிறிஸ்துவின் சபை. அந்த சபைக்கு பேர் கிறிஸ்துவின் சபைன்னு சொன்னாங்க. ரோமர் 16:16 இருக்குது. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள் போட்டிருக்கு. அங்கே வீடுகள் தோறும் கூடி ஜெபிச்சாங்கன்னு இருக்குது. சபைன்னு சொல்கிறது ஒரு பெரிய கட்டடமோ கோயிலோ சிலுவையோ பெரிய ஒரு கட்டடமோ கிடையாது. அது இருக்கிறது தப்புன்னு நான் சொல்ல வரல. அதுதான் கோயில், அதுதான் சபை, இதுக்குள்ளே தான் அது சொல்கிறது தான் தப்புன்னு சொல்கிறேன். அதனால் 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடினாலும் நடுவில் இருப்பேன்னு சொல்லிட்டார். என் பிதாவை எங்கும் தொழுதுகளும் உண்மையாக எங்கேயும் தொழுதுகளும் சொல்லிட்டாரே. ஆகவே இந்த வசன அடிப்படைக்கு தான் நம்ம ஆதி நிலைமைக்கு வரணுமே தவிர இன்றைக்குள்ள காரியங்களில் நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கிறது தப்பு. ஆனால் அதனால் அதை விட்டு போயிருங்கன்னு நான் சொல்லலை. உலக பிரகாரமான ஆதாயத்துக்காக இருங்க. நம்ம மாம்சம் இருக்கும், உலகத்தை விட்டே போக முடியுமா? அப்படி எவங்கிட்ட போக முடியும்? யார் யோக்கிய? எவங்கிட்ட போக முடியும்? யாருக்கிட்டையும் போக முடியாது. உங்கள் ஸ்தாபனத்தில் இருங்க. இங்கே கல்லறை இடம் இருக்குது, அங்கே சலுகைகள் இருக்குது, அங்கே சில நல்ல காரியங்கள் இருக்குது, உலக பிரகாரமான வசதிகள் வாய்ப்புகள் அங்கே இருக்குல்ல. நம்ம உலக பிரகாரம் தானே சரீரம் காரியங்கள் மனைவி பிள்ளைகள் வேலை இருக்குது. அதுக்கு அது பொருந்தும். அதுக்கு நீங்கள் மெம்பராக இருந்துக்குங்க, தப்பே இல்லை, இருங்க. அதை விட்டு போயிடாதீங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், உங்கள் ஸ்தாபனங்களே இருங்க. உபதேசங்களை சத்தியங்களை இயேசுவின் வார்த்தையின்படி உங்களை மாற்றிக்குங்க. ட்ரஸ்டுக்கு அவன் தலைவர், சபைக்கு உபதேசத்துக்கு தலைவர் இயேசு. அந்த இடத்துக்கு நீங்கள் வாங்க. ஏன்னா நீங்கள் சரீரத்தோடு இருக்கீங்க, ஆத்துமாவோடு இருக்கீங்க. ஆத்துமாவை அவரை பிடிங்க, ஆத்துமாவுக்காக அவரை பிடிங்க. சரீரத்துக்காக உலக காரியங்களில் நம்ம இருக்கிறது தப்பு இல்லை, தப்பு இல்லை. ஆசாரியனுக்கு உங்களை காம்பிங்கன்னு ஏன் சொன்னது அந்த அர்த்தம் தானே. இந்த உலக காரியங்களையும் நீங்கள் ராயனுக்கு கொடுங்க. மதவாதிகள் காரியங்கள் இருக்காங்க, அதில் உட்படாதீங்க. இப்போ மற்ற 23 தொடக்கத்திலேயே அவங்க சொல்கிறபடி செய்யுங்க, செய்கையின்படி செய்யாதீங்கன்னு சொல்லி அங்கே சொல்லப்படும். அவங்க வசனம் சொல்கிறாங்க, வார்த்தை சொல்கிறாங்க. 10 கட்டளைகள் நன்னெறி தான். ஒன்றும் தப்பு பாவமாக ஒன்றும் சொல்லலை. அது மாதிரி நீங்கள் விபச்சாரம் பண்ணாதீங்க, பொய் சொல்லாதீங்க, தாய் தகப்பனை கணம் பண்ணுங்க. ஆனால் செய்கையின்படி அவங்க சொல்கிறாங்க, செய்யாமல் இருக்காங்க. அந்த செய்கையின்படி செய்யாதீங்கன்னு சொன்னார். அதுபோல் நீங்கள் சபையில் ஸ்தாபனத்தில் இருங்க, பொறுப்பில் இருங்க, சமூக சேவைகளை செய்யுங்க. ஆனால் வசனத்துக்கு விரோதமாக, இயேசுக்கு விரோதமான செய்கைகள் அவங்க செய்யும்போது அதில் உடன்படாது. தாமரையில் தண்ணியில் இருந்தாலும் தண்ணி ஒட்டாது, உப்பு தண்ணியில் மீன் இருந்தாலும் மீனில் உப்பு இல்லை, நம்ம தான் உப்பு போடணும். அதுபோல் நீங்கள் ஸ்தாபனத்தில் இருப்பது பாவமோ தப்போ சொல்லலை. இன்றைக்கி உள்ள சில நாதாரிய அதெல்லாம் சபை வீடு வாங்கணும், அப்போ தானே இவனுக்கு காசு கிடைக்கும், இவனுக்கு இப்போ தசம் பார்க்கணும், இவன் உருவான், இவன் என்ன யோக்கியனா, இவங்க பரிசுத்தவானா, இவன் கரெக்டாக நடக்கிறானா. பெந்தேகோஸ்து வார்த்தையே அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பண்டிகை நாள் தான் சொல்லியிருக்கே தவிர
இந்த அடுத்த 19ஆம் தேதி பெந்தேகோஸ்து பண்டிகை கொண்டாட போகிறான். வர்ற ஞாயிற்றுக்கிழமை பெந்தேகோஸ்து பண்டிகையாம். ஆவியானவரை விட்டுட்டு நாளை பிடிச்சிக்கிட்டு இருக்கானே, நீ என்னடா மேன்மை? நீ சிஎஸ்ஐ விட, லுத்ரனை விட, ஆர்சியை விட நீ கேவலமானவன் தான் நான் சொல்லுவேன். பெந்தேகோஸ்து சபைன்னு இருக்கா? எங்கேயாவது இருக்கா? பெந்தேகோஸ்து உபதேசம் இருக்கா? பெந்தேகோஸ்து அனுபவம் இருக்கா? பெந்தேகோஸ்து ஊழியம்னு எங்கேயாவது காட்டுங்க. ஒரு நாளை பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு அதுக்கு ஒரு விழா கொண்டாடிக்கிட்ட நீ என்னடா புல் காஸ்பல், பூரண சத்தியம், நீ பெரிய என்ன யோக்கிய, நீ மற்றவங்களெல்லாம் கூப்பிட்டு ஆட்டையை போடுற, நீ என்ன? பெந்தேகோஸ்து போஸ்டராக இருந்தவன் தான், அனுபவம் அந்த இதில் வந்தவன் தான், போனவன் தான், எல்லாம் இப்போ பார்த்து தானே இப்போ விட்டுட்டு இயேசுவே தலைவர்னு இருக்கிறேன். என் இடத்துக்கு யாரும் வர்றது கஷ்டம்தான். அதுக்காக என் இடத்துக்கு எல்லாம் வாங்கன்னு நான் சொல்ல வரல, உபதேசத்தில் வாங்கன்னு சொல்கிறேனே தவிர எழுத்தின்படி விட்டுட்டு வாங்கன்னு சொல்லலை. இப்போ இந்த எங்கள் ஐயா இருக்கார், சாலமோன் ஐயா, 3 மாவடி சிஎஸ் சர்ச்சில் மெம்பராக இருக்கார். என்னைக்காவது விட்டுட்டு வாங்கன்னு சொல்லலையா? சொல்லலை. உபதேசத்துக்கு வர்றார், சத்தியத்துக்கு அவர் வர்றாரு. நீங்களும் எல்லாம் அப்படித்தான். ஸ்தாபனத்தை விட்டு வராதிங்க. அங்கே சில சலுகைகள் இருக்குது, சில அது நமக்கு இலக்கணம்னு தேவையில்லை. உபதேசத்தில் நில்லுங்க. எங்கே இருந்தாலும் சத்தியத்தில் நீங்கள் கை கொள்ளலாம், தப்பு இல்லை. நிக்கோதேமு அண்டர் கிரவுண்டில் சீசனாக இருந்தான். யோவான் 3ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலின் போதகர் இயேசு அந்த போதகரை இஸ்ரவேலை விடு, போதகரை விடுன்னு சொல்லலை, மறுபடியும் பிறங்கன்னு சொன்னார். இஸ்ரவேல் போதகர் தான். இல்லை, அவனுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, அவனுக்கு ஒரு இது இருக்குது. இருந்தாலும் இந்த அனுபவங்களை நீ மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாதுப்பா. ஜலத்தினாலும் ஆவினாலும் பிரவேசிக்க முடியாதுப்பா. கரெக்டாக அதுதான் இப்போ இன்றைக்கி நான் சொல்கிறேன். நான் தான் எனக்கென்று இப்போ பின்னாடியே ஒரு ஸ்தாபனமோ ஒரு எனக்குன்னு ஒரு மனித தலைவரோ உலக பிரகாரமான இதோ இல்லை. முந்தி இருந்துச்சு, இப்போ இல்லை. இப்போ நான் நிரபராதியாக நான் தனித்து நிற்கின்றதுனால தைரியமாக பேசுகிறேன். அது மாதிரி நீங்களும் ஆவிக்குரிய வகையில் என்னோட தனித்து நின்று உபதேசத்தில் ஒத்துழைப்பு கொடுங்களே தவிர சரீர ரீதியில் எங்கேயும் விட்டு எதையும் விட்டு வராதிங்க. தப்பு. நான் திரும்ப சொல்கிறேன், யாரையும் நம்பாதீங்க, எங்கேயும் நம்பி போகாதீங்க. இப்போ என்னை நம்பி வந்தால் நான் செத்துட்டா என்ன செய்ய? சாகாமையாக இருப்பேன். செத்துட்டா என்ன செய்வீங்க? ஏவான நம்புவீங்க? அப்புறம் இயேசு நம்புங்க. இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், மரித்தேர் இதோ சதாகாலம். அவர் தலைவர் ஆக்கும்போது நீங்கள் என்றைக்கு உங்கள் நம்பிக்கையை வீண் போகாதே. சில வழிமுறைகளை ஆலோசனைகளை நான் சொல்லியிருக்கேன், அதை வேணால் பின்பற்றலாம், அதை வேணால் நம்ம ஐடியாவாக எடுத்துக்கலாம். அது இதுக்கு உட்பட்டு நான் சொல்லியிருந்தா தான். இல்லாட்டினா நம்ம அதையும் இது பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. எந்த மனுஷனையும் பின்னாடி போகாதீங்க. இயேசுவை பின்பற்றுவதற்கு ஏற்ற சத்தியங்கள் யார் சொன்னாலும் கேளுங்க. கழுதை கொண்டு கூட பேசுவார் ஆண்டவர், யாரை கொண்டாயிலும் சொல்லுவார். இப்போ என்னை கொண்டு சுவை பேசிக்கிட்டு இருக்காருன்னா ஆண்டவர் ஒரு எளிய ஊழியக்காரனை இதை பயன்படுத்துறீங்க சரி. மற்றபடி முழுசாக சரணடையணும்னு அவசியம் இல்லை, போகணும்னு அவசியம் இல்லை. திரும்ப 10ஆம் அதிகாரத்துக்கு வர்றேன். அந்த 12ன்னு சொல்கிறது அந்த அர்த்தம் தான். எல்லா கோத்திரத்திலிருந்தும் நான் பிரிப்பேன், எல்லாரையும் நான் ஊழியத்துக்கு வர வைப்பேன், எல்லாத்தையும் பயன்படுத்துவேன். யூதன் என்றுமில்லை, கிரேக்கன் என்றுமில்லை, ஆண் என்றுமில்லை, பெண் என்று, லேவியர், அந்த எந்த ஜாதி வித்தியாசம், எந்த கோத்திரம் கிடையாது, எல்லாத்திலையுமே நான் அழைப்பேன். நானே ஒரு லேவியன் அல்ல, நானே யூதன் தான். இந்த சித்தாந்தங்களை, இந்த ரகசியங்களை கொடுத்து பழைய காரியங்களை உடச்செறிகிறதுக்கு தான் அந்த 12 என்ற காரியங்களை அங்கே விட்டார். அடுத்து தமிழத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு என்ன செய்தார்? அதிகாரம் கொடுத்தார். பயிற்சி ஊழியத்துக்கு அனுப்பும் போதே ஆண்டவர் அதிகாரம் கொடுத்து தான் அனுப்புகிறார். அவங்கெல்லாம் அபிஷேகம் பெற்றவங்க கிடையாது, இன்னும் பரிசுத்தாவின் அபிஷேகம் இன்னும் அருளப்படலை. அபிஷேகம் இல்லாவிட்டாலுமே பிசாசிகளை துரத்தக்கூடிய ஒரு அதிகாரத்தை இயேசுவே நேரடியாக கொடுக்குறாரு. அதனால் சில ஆளுங்க பிசாசியை துரத்தக்கூடிய வரம் இருக்கலாம், ஆனால் அதனால் அபிஷேகம் பெற்றவன் தான் துரத்த முடியும்னு அந்த கோடாங்கோட துரத்துறானே, கோடாங்க அடித்து பேயை விரட்டுறான், துரத்துறான்ல. மோசே என்ன அற்புதம் செய்தாரோ அதே மந்திரவாதிகளும் செய்தாங்களே எகிப்தில். ஆனால் அது பொய்யான அற்புதம், இவங்க செய்கிறது கடவுளுடைய அற்புதம். அதுபோல் அற்புதங்கள் அடையாளங்களை வச்சு நம்ம ஏமாறக்கூடாது. உபதேசம்தான் முக்கியம். அங்கே அந்த அதிகாரம் கொடுத்து உபதேசம் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னார், பிரசங்கம் பண்ணுங்க என்று சொன்னார். அதாவது
அதில் 7ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, போகையில் பரலோராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று என்ன செய்யுங்க, பிரசங்கிங்கன்னு சொன்னார். அந்த பிரசங்கத்தை தான் அவர் வந்து முக்கியப்படுத்துகிறார் தவிர, அதுக்காக அற்புத அடையாளங்கள் ஜனங்களுக்கு பல நொடியோடு வருவாங்க, அந்த இதையும் இறக்கப்பட்டு செய்யுங்க, அந்த அதிகாரத்தை நான் தர்றேன்னு கொடுத்தாரு. கொடுக்கும்போது காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கே போங்கன்னு சொல்லி அங்கே 6ஆம் வசனத்தில் சொல்கிறார். அந்த 12 பேரை அனுப்பும்போது புறஜாதி நாடுகளுக்கு போகாதீங்கன்னு 5ஆம் வசனத்தில் சொல்கிறாரு. அந்த 12 பேர் வந்து பேர் இதில் கீழே போட்டிருக்கு, அது உங்களுக்கெல்லாம் தெரியும். முதன்மையானவன் பேதுரு வர்றான், முந்தினவன், கடைசியில் பிந்தினவன் யார், யூதாஸ் காரியோத்து, துரோகின்னு வருது அவனுக்கு. இந்த 12 பேரை 2 பேரை அனுப்புகிறாரு, 2 பேரை அனுப்புனார். அந்த 2 பேரை அனுப்பும்போது இஸ்ரேல் நாட்டுக்கு தான் போங்கன்னு, ஏன்னா அவங்களுக்கு தான் முதல்ல சத்தியம் சொல்ல வேண்டியது இருக்குது. நாளைக்கு அவன் சொல்லுவான், தேவகுமாரன்னா எங்ககிட்ட தானே தேவன் அனுப்பணும், புறஜாதிகளுக்கு போகும்போது நாங்கள் மெய்யான கடவுளை கும்பிடும்போது அவன் புறஜாதிகளுக்கு போனார்னா அது மெய் கடவுள்னால் எங்களுக்குள்ளே அனுப்புவார்னு அவன் சொல்லுவான். அதனால் அந்த வகையிலையும் அவன் குற்றம் சாட்டக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக முதலாவது அங்கேயே அனுப்பினார். யோவான் 1:11 அருமையான ஒரு வசனம் இருக்கு. தேவன் தம்முடைய சொந்தத்திலே வந்தார், சொந்தமானக்குள்ள அவரை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு இருக்கு. அங்கே போட்டிருக்கு ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு இருக்கு. ஏன்னா அவங்க அறியலை. 1 கொரிந்தியரில் 2:8 மகிமையின் கர்த்தரை அவர்கள் அறிந்திருந்தார்களானால் அவரை திருவுள அறிஞ்சிருக்க மாட்டார்களே அப்படின்னு பவுல் சொல்கிறான். அவங்க அறிஞ்சிடக்கூடாது என்பதுக்கு தான் அவங்களுக்கு சில ரகசியங்கள், சில காரியங்கள், அற்புதங்கள்லாம் சொல்லாதீங்கன்னு சொன்னார், பரப்பாதீங்கன்னு சொன்னார். அவங்க தெரிஞ்சிட்டா திருவுள அறைய மாட்டாங்க அவங்க. ஆனால் புறஜாதி நாடுகளுக்கு உயிர் தெழுந்த பிறகு எல்லா நாடுகளுக்கும் போங்க, சகல ஜாதிகளையும் சீசராக்குங்க, எல்லா தேசத்துக்கு. அதுதான் மாம்சத்தில் இருக்கும்போது முதல்ல வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் முதல்ல அனுப்புனார். அது வந்து ட்ரைனிங் தான், அதுவும் ஊழியம் கிடையாது, முழு நேரம் ஊழியம் கிடையாது, பயிற்சி தான் அது. அந்த பயிற்சியில் வரும்போது என்ன சொல்கிறாருன்னா, இத்தனையும் செஞ்சுட்டு பிரசங்கம் பண்ணுங்க, பிரசங்கம் பண்ணிவிட்டு அற்புத அடையாளங்களும் செய்யுங்கன்னு அதிகாரம் கொடுத்துருக்கேன். 8 வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்க, மரித்தோரை எழுப்புங்க, பிசாசிகளை துரத்துங்க, ஆனால் இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்கன்னு சொல்கிறார், காசு வாங்காதீங்க. இந்த வசன அடிப்படையில் தான் 108 ஆம்புலன்ஸ் இந்த இது வந்தது. நீங்கள் மத்திய 10ஆம் அதிகாரத்துக்கு பிறகு இந்த 8ஆம் வசனம் பக்கத்தில் போடுங்க, 108 வருதா? கலைஞர் கருணாநிதி ஐயா இதை கண்டுபிடிச்சிருக்காரு. இலவசமாக பெற்றிருக்கு, இலவச பேருந்து, இலவசம் மக்களுக்கு சேவை. அந்த அடிப்படையில் தான் அதை அவர் ஒரு ராஜதந்திரமான ஒரு நல்ல ஒரு தலைவர் அவர். அதனால் எவனும் இயேசு சொன்னது சொல்லிட்டாரான்னு எவனும் சொல்லிடக்கூடாது என்பதுக்கு தான் அந்த மத்தேயு எடுத்துகிட்டு 108ன்னு கரெக்டாக சொல்லிட்டார். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். ஒரு உண்மையான பயிற்சி ஊழியக்காரன், இயேசுவால் அனுப்பப்பட்ட அப்போஸ்தலர்கள் அப்படித்தான் செஞ்சாங்க. அந்த இலவசங்களை இன்றைக்கி காசாக்குறான் பாருங்க. தேவனுடைய கிருபை வரங்களை பணமாக்குறான். இன்றைக்கி ஒரு விளம்பரத்தை பார்த்தேன், அந்நிய பாஷை பேசுகிறதுக்கு இவ்வளோ கட்டுங்க, தீர்க்க தரிசனம் வரான் நாங்கள் வந்து போதிக்கிறோம் இவ்வளோ கட்டுங்க. இந்த ஒவ்வொரு வரத்துக்கு 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் ஒவ்வொரு வரத்துக்கும் காசு வாங்குறான். ஒரு காசை நிர்ணயிக்கிறான் ஒருத்தன். எதை வச்சு அவனை அடிக்கணும்? அவன் பெரிய தீர்க்கதரிசின்னு பெரிய நாய் மாதிரி சொல்லிக்கிறான். எவ்வளோ அயோக்கியத்தனம் அது! கர்த்தர் கொடுத்ததை, ஆண்டவர் கொடுத்த வரங்களை ஏன் காசாக்குற? அதான் அந்த பிஸ்னஸ் மைண்டு, அந்த வியாபார நோக்கம் சொல்கிறது. இந்த தெராசை வச்சு வியாபாரம் பண்ணி பிழைங்கடான்னு காமராஜர் சொன்னால், இவன் இந்த ஊழியத்தையே வியாபாரமாக்குறான். எப்படி?
தங்கச்சாவி திட்டம்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. பணம்னா கேளு. இப்போ எனக்கு ஒரு தேவை இருக்குது, நான் வந்து நன்கொடை கேட்குறேன், பொய் சொல்லலை, உண்மையை கேட்குறேன். விருப்பம்னா கொடுங்க, இல்லாட்டினா போங்க, உள்ளதை சொல்கிறேன். ஆனால் அவருக்கு ஒரு பெரிய கோடிக்கணக்கான பணம் தேவைன்னா அது கர்த்தர் மேலே பழிய போடுறாரு. ஆண்டவர் நேரடியாக வந்து சொன்னார், இந்த சாவியை எங்கெங்கே நீங்கள் போடுறீங்களோ அங்கெல்லாம் பணமாக கொட்டணும். கர்த்தர் சொல்லிட்டாரு. ஒரு சாவி வந்து 1,00,000. கீ வரிசையில் நிற்கிறாயா வாங்கிறதுக்கு. அதில் முதலாக நின்றவர் மோகன் சிலாசர் ஐயா தான். நீ என்னத்தை சொல்ல. இப்போ ஒரு திட்டம் போட்டிருக்கான். பேனா வந்து ஜெப பேனா. பரீட்சையே எவனும் யாரும் படிக்க வேண்டியதில்லை, அவசியம் இல்லை. நாங்கள் ஜெபம் பண்ணிட்டோம், நீங்கள் எந்த டீச்சரும் தேவையில்லை, எந்த கிளாஸும் தேவையில்லை, அப்படியே எழுத வேண்டியதான், எழுதுனா பாஸ் ஆகிடுவீங்க. இப்படி சொல்லுவானா ஐயா? ஆசீர்வாதம் தட்டு. இப்போ ஒருத்தன் சொல்கிறான் ஆசீர்வாதம், அந்த தட்டை வந்து வியாபாரமாக அப்படியே விற்றுறது. காசுன்னா கேளு. ஒரு கட்டடம் தேவை, தப்புன்னு நான் சொல்ல வரல. அது ஏன் கடவுள் பேரால் வசூல் பண்ணுறீங்க? கடவுளுடைய பேரை கர்த்தரை வந்து இப்போ காட்டி கொடுத்த யூதாசு 30 வெள்ளி காசு ஆட்டையை போட்டதுக்கு உனக்கு என்னென்ன வித்தியாசம் இருக்குது? இயேசுவை பயன்படுத்தி அவன் 30 காசு அவன் விளங்கிச்சா? அந்த காசு கோயில் சொத்து குலநாசம்னு சொல்கிறான். விளங்கிச்சா? அந்த காசு அவனுக்கு விளங்கலை. அவனும் நான்கு கோடு செத்து, குடலாம் நல்ல சாவு கூட கிடையாது, குடலெல்லாம் ஜரிஞ்சு கேவலமாக செத்தான்னு அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அவன் பட்டத்தை இழந்தான், அப்போஸ்தலர் பட்டத்தை இழந்தான், இயேசுவால் அனுப்பப்பட்ட உத்தியோகம் அதை இழந்தான், ஊழியத்தை இழந்தான். அவன் நோக்கம் முழுவதும் பிஸ்னஸ் மைண்டு, எல்லாம் அன்ற கவுண்டில் வேதவார பரிசெயரோட டீல் பேசிக்கிட்டு இருக்கான். அதான் வியாபார புத்தி. அவன் ஏற்கனவே பரபாசு கையால் தெரியுமா உங்களுக்கு? அவன் ஒரு தீவிரவாதி கும்பல் இருந்தான், பரபாசு புரட்சி படான்னு சொல்லி. அதில் அவன் செக்ரட்டரியாக அவன் அது பொருளாளராக இருந்தாங்க அங்கே. அதனால தான் இயேசு இந்த பணப்பொறுப்பை கொடுத்து இவங்ககிட்ட பையா கொடுத்தாரு. அதுவும் இங்கே போகும்போது பணப்பையை இவன் தான் வச்சுருப்பான் போல் இருக்கு. பணப்பையை பிடிக்கிட்டார். பணம் இல்லாமையே போங்க. யாருக்கிட்டையும் பணம் கொடுத்து அனுப்பலை, பணமும் வாங்காதீங்கன்னு சொல்லிட்டேன். இலவசமாக கொடுத்தீங்க, இப்போ வெட்டுறீங்க, நான் இலவசமாக கொடுக்குறேன், இலவசமாகவே கொடுங்க மக்களுக்கு, பணத்தை வாங்காதீங்க, பணத்தையும் கொண்டு போகாதீங்கன்னு சொல்லிட்டார். பணப்பையை கொண்டு போகாதீங்கன்னு சொல்லிட்டார். அனுப்புறது நாளில் அனுப்புகிறேன். கீழ்ப்படிஞ்சாங்க, எவனும் கேள்வி கேட்கல, கீழ்ப்படிஞ்சாங்க. அதில் கூட ஒருத்தன் யூதாசு பிசாசியாக இருந்தான், அது வேறு, அவன் அதுக்குரிய தண்டனை அனுபவிச்சுட்டான். மற்றபடி மற்ற 11 சீசர்கள் நம்ம கீழ்ப்படிஞ்சாங்க, அப்படியே போனாங்க. கச்சைகளில் பொன்னையாவது பாருங்கள் 9, உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியாவது செம்பையாவது வலிக்கு பையையாவது 2 அங்கிகளையாவது பாதரட்சைகளையாவது, பாதரட்சை இல்லை பாதரட்சைகள்னு பன்மையில் வர்றதுனால ஜோடி ஜோடியாக செருப்பு தூக்கிட்டு போகாதீங்க, ஒரு செருப்போடு போங்க. மற்றது ஒன்றும் இல்லை, வலிக்கு எதையும் தூக்கிட்டு போகாதீங்க. என்ன சொன்னார்னா, வேலையால் தன் ஆகாரத்துக்கு எப்படி இருக்கான், இதுதான். நீ வேலை செஞ்சால் அதுக்கு கூலி கிடைக்கும். அனுப்புறது நான், என் மேலே தானே பழி வரும். ஐயா உங்களை நம்பி தான் போனோம், பசியாக கிடந்து சாக கிடக்கிறோம்னு எவனாவது சொல்ல முடியுமா? அனுப்புறது நான் இல்லை அனுப்புகிறேன். உங்களுக்கு அந்த மாதிரி நிலைமை வருமா? வர விடுவேன் நான்? அப்படி அனுப்புகிறவர் இயேசு. அது அப்படியே கீழ்ப்படிஞ்சாங்க. இந்த தடின்னு சொல்கிறது பொதுவாக அந்த காலத்தில் மிருகங்கள் தொல்லை நிறையா இருக்கும். அதனால் ஒரு பெரிய கம்பை வச்சு கையில் வச்சுக்கிட்டு தான் தடியாக தான் போவாங்க. அப்போ தான் அது கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். அதான் தடின்னு சொல்கிறது. அதை கூட நான் உன்னை பாதுகாப்பேன், போ. வலிக்கு பையை எடுத்துக்கிட்டு ஏதாவது அங்கி பாதரட்சை இதெல்லாம் வேண்டாம், நீங்கள் போங்க, நான் இல்லை செய்கிறேன். எந்த பட்டணத்திலையாவது கிராமத்திலையாவது நீங்கள் முதல்ல போகும்போது 11 அங்கே அதில் பாத்திரமானவன் யாருன்னு விசாரித்து நீங்கள் புறப்படும் பொழுது அங்கே தங்குங்க. பாத்திரம்னா ஒரு விசுவாசி, ஒரு கர்த்தருடைய பிள்ளை, இந்த கொர்நேலி மாதிரி நல்லவன், புறஜாதி தான், நல்லவனாக இருந்தான்ல. அதுபோல் இஸ்ரேலில் இந்த வந்து அந்தரக சீசன் ஏசுக்கிட்டு வந்த மாதிரி நல்லவங்க இருக்காங்க, நல்ல ஒரு நேர்மையானவங்க இருக்காங்க. உத்தம இஸ்ரவேலன்னு சொல்லி நாத்தான வேலை சொன்னார்ல, அந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் இருக்காங்க, எல்லா ஊர்லேயும் நல்லவங்க இருக்காங்க. அங்கே விசாரித்து அங்கே தங்குங்க. ஆனால் போகும்போது அங்கே வாழ்த்துங்கன்னு சொல்கிறார். இந்த வீட்டுக்கு போகும்போது என்ன செய்யுங்க, வாழ்த்துங்க. அந்த வீடு ஒரு வேளை வாழ்த்துக்குரிய தகுதியாக இருந்தால் அந்த வாழ்த்து நிற்கும்.
அந்த வாழ்த்துக்குரிய தகுதி இல்லாமல் சும்மா பேருக்கு அவன் பக்தி வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தா அது ரிட்டர்னில் உங்கள் பக்கமே திரும்பிடும். அதனால் நீங்கள் போங்க, எல்லாம் உங்களுக்கு சொல்லப்படும். எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் 14 உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது புறப்படும் போது உங்கள் கால்களில் கூட படிந்த தூசி என்ன செய்யுங்க, அந்த தூசி கூட நாளைக்கு சாட்சி சொல்லும். ஆமாம், இவன் வந்தான் சொன்னான், நாங்கள்லாம் கேட்டோம், இவன் கீழ்ப்படியில் தூசி பேசும். ஐயா, தூசி பேசும். பாருங்கள், தூசியை கூட தட்டி விடுங்கன்னு சொல்கிறார். நியாயத்தீர்ப்பு நாளில் 15ஆம் வசனத்திலே அந்த பட்டணத்துக்கு நேரிடுவதை விட சோதோம் கொமோரா பட்டணத்துக்கு வர்றது லேசாக இருக்குன்னு சொல்கிறார். சோதோம் கொமோரா எப்படி? ஆதியாகமம் 19 அதிகாரத்தில் 25, 24, 25 அக்கினி கந்தகம் இறங்கி அழிச்சு போட்டது. நல்ல வேளை இப்போ இந்த மலைகள் வர்றதுனால இந்த கொஞ்சம் நம்ம நல்லா நிம்மதியாக இருக்கும். தாங்க முடியலையே, அதுக்கு முந்தி தாங்க இரவும் பகலும் அப்படியே ஒரு அக்கினி மண்டலத்தில் இருந்த மாதிரில இருந்தோம். அந்த மாதிரி அக்கினியே இறங்கினா என்ன கேதியாகும், இப்படி சாம்பலாக்கி போட்டது. இந்த மாதிரி கூட லேசு தான், அதை விட மோசமாக இவங்களுக்கு வரும்னு சொல்கிறார். ஏன்னா தேவகுமாரை நான் அனுப்புகிறேன், உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். என்னை ஏற்றுக்கொள்கிறோம், என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். இந்த ரகசியம் சொல்கிறேன். ஒரு அனுப்பப்பட்டவன் அனுப்பினவர்களும் பெரிய ஆள் அல்ல, அது முதல் புரிஞ்சுக்கிறணும். அதாவது போஸ்ட்மேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சென்ட்ரல் போஸ்ட்மேன் இருக்குது இந்த சேதுபதி ஸ்டாப்பில். அங்கேருந்து என்னென்ன கட்டு வருதோ, என்னென்ன கடிதம் வருதோ, தபால் வருதோ, பார்சல் வருதோ, எந்தெந்த அட்ரஸ் இருக்கோ அங்கே போய் கொடுத்துட்டு வர்றது தான் போஸ்ட்மேன் வேலை. இவங்க அனுப்புகிறாங்க, அங்கேருந்து அனுப்புகிறாங்க, போங்க போய் சொல்லுங்க, எல்லாம் போய் அவன் கொடுத்துட்டு வர்றான். இதுதான் ஐயா ஆதி அப்போஸ்தலருடைய நிலை. இன்னைக்கு உள்ளவன் அப்படியா? இந்த பில்லிங் மிஸ்டேக்காக இருக்குது, அந்த மூல பாஷை அப்படி இருக்குது, அது நான் திருத்துறேன். அது இப்போ எங்களுக்கு எங்கள் பிரசங்கம் அது இல்லை. எங்கள் ஒவ்வொரு ஸ்தாபனத்தில் ஒரு கொள்கை வச்சுருக்கானா இல்லையா? இதுவே ஐயோக்கு தினமும் தெரியுப்பா, தப்புன்னு தெரியுதில்ல. 30,000 ஸ்தாபனங்கள் இருக்கா ஐயா உலகத்தில்? 30,000 ஸ்தாபனத்தையா ஏசு இங்கே ஆரம்பித்து சொன்னார். ஒரே சத்தியத்தை 3.5 வருஷம் நல்லா பயிற்சி கொடுத்தாரு. இரவும் பகலும் இயேசுவோட தங்கி பயிற்சி பெற்றாங்க. இந்த வார்த்தைகளை நீங்கள் அப்படியே சொல்லுங்கள், அதை ஏற்றுக்கிட்டா என்னை ஏற்றுக்கிட்ட மாதிரி தான். நான் இல்லை, நாளில் அனுப்புகிறேன். நீங்கள் ஒரு கவர் கொடுத்து உங்கள் பையன்கிட்ட கவர் கொடுத்து அனுப்புகிறீங்க, ஒரு ஐயா கிட்ட கொடுக்குறீங்க. அந்த பையன் ஒருகிட்ட கொடுக்குறாரு, அதை அவன் வாங்கிட்டா அந்த பையனை ஏற்றுக்கிறது அர்த்தம் இல்லை. நீங்கள் கொடுத்து விட்டதை ஏற்றுக்கிட்டதுனால உங்களையே ஏற்றுக்கிட்ட மாதிரி தான். உங்களுக்கு இந்த மரியாதை செலுத்தின அர்த்தம் தான். விளங்குதா? அது ஏற்றுக்கிறாம இந்த ஐயா கவர் அது பண்ணாங்க போ ஏன் போய் சொன்னால் உங்களை அல்ல, உங்களை அனுப்பினவரை கேவலப்படுத்துகிறான்னு. அனுப்பினவரை கேவலப்படுத்தும் போது தேவனால் அனுப்பப்பட்ட அந்த இயேசுவை அவமானப்படுத்தும் போது தேவனையே அந்த அர்த்தம் அங்கே போய் முடியும். அதனால தான் இயேசு என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான். என்னை ஏற்றுக்கொள்வது என் பிதாவை ஏற்றுக்கொள்வதுக்கு அர்த்தம். அவர் தனியாக விசாரிக்கணும்னா தனியாக பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நான் தான் என்னை பாரு, இந்த அர்த்தம்தான். அவரால் அனுப்பப்பட்ட அப்போஸ்தலர்கள் ஒரிஜினல், அவங்கள ஏற்றுக்கிற போது இயேசுவையே ஏற்றுக்கிட்டதுக்கு அர்த்தம்தான். இயேசு எல்லா இடங்களையும் சரீரத்தில் இருக்கிறதுனால போக முடியாது. அதனால் அவருடைய வார்த்தையை கூட்டாமல் குறைக்காமல் அப்படியே இவங்க சொல்கிறதுனால அவங்கள ஏற்றுக்கிட்டாலே இயேசு ஏற்றுக்கிட்டதுக்கு அர்த்தம் தான். சரி, இப்போ எங்களுக்கு யார் அப்போஸ்தலர், இப்போ எவனை ஏற்றுக்கிற முடியும்? நாங்கள் எங்களுக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டால் இந்த சுவிசேஷங்கள் அவங்க எழுதுனது தானே, இந்த நிருபங்கள் அவங்க எழுதுனது தானே. இதை கூட்டாமல் குறைக்காமல் அப்படியே நீங்கள் விளங்கிட்டா, அல்லது என்னை மாதிரி விளக்கி சொல்லக்கூடிய ஊழியர்கள் உங்களுக்கு தென்பட்டா, அதை பயன்படுத்தி அதை உட்கொண்டு அதில் நீங்கள் அப்படியே ஒப்பு கொடுக்கும்போது கீழ்ப்படியும் போது அந்த ஆதி அப்போஸ்தலர்களுக்கு கீழ்ப்படுகிறீங்கன்னு அர்த்தம். கீழ்ப்படிஞ்சிட்டாலே இயேசு அவங்கள அனுப்புனதுனால இயேசுவை ஏற்றுக்கிட்டதுக்கு அர்த்தம்தான்.
இயேசுவை ஏற்றுக்கிட்டதுக்கு அர்த்தம் தேவனையே நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க, அந்த அர்த்தம் தான். ஆகவே இந்த ரகசியங்களை புரிஞ்சுக்கிங்க. இன்றைக்குள்ள அப்போஸ்தலர்கள் அப்படி கிடையாது. இன்றைக்கி அப்போஸ்தலன் பேர் இன்றைக்கி அப்போஸ்தல சபை, அப்போஸ்தல ஐக்கியம், அப்போஸ்தல ரெவரண்டு டாக்டர், அடேங்கப்பா தடிக்கி விழுந்தா அப்போஸ்தலனாக தான் நீ இருக்க. ஆனால் அவனுக்கு உபதேசம் இருக்கா? இல்லையே. வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரத்தில் தங்களை அப்போஸ்தலன் சொல்லியும் அப்போஸ்தலராக இராமல் பொய்யரென்று அவங்க கண்டிருந்ததையும் அறிஞ்சிருக்கேன்னு சொல்லி ஒரு ஊழியக்காரனை பாராட்டுறார். அப்போஸ்தலன் சொல்கிறவெல்லாம் அப்போஸ்தலன் ஆக முடியுமா? தேனுன்னு எழுதி ஒருத்தன் நக்குனா இனிக்குமா? அதனால் அப்போ யார் அப்போஸ்தலர்னா ஒரிஜினல் அப்போஸ்தலர் இந்த சுவிசேஷங்களில் இருக்காங்க, வார்த்தைகளாக இருக்காங்க. உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்ன ஏற்றுக்கொள்கிறான்? உங்களை வார்த்தைகளை விசுவாசிக்கிறவனுக்காகவும் நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு யோவான் 17. உங்கள் வார்த்தையை எவனா நம்புனா அவனுக்காகவும் நான் சேர்த்து ஜெபிச்சிட்டேன்னு சொல்லிட்டார். அதனால் ஆதி அப்போஸ்தலர்கள் தான் ஃபவுண்டேஷன். அவங்க தான் நமக்கு முன்னோடி. இன்றைக்குள்ள என்னை முதற்கொண்டு சொல்கிறேன், உங்களுக்கு முன்னோடி நான் கிடையாது. என்னைய மாதிரியாக பார்க்காதீங்க. நான் உங்களைப் போல ஒரு பாடு உள்ள நம்ம எல்லாம் சகோதரர்கள். நமக்கு அஸ்திவாரம் முன்னோடி அப்போஸ்தலர்கள் தான். அவங்க இன்றைக்கி கர்த்தருக்குள்ளே மறித்தாலும் வசனங்களாக வார்த்தைகளாக சுவிசேஷங்கள் இருக்காங்க, நிறுவங்கள் இருக்காங்க. இதைத்தான் நானும் சொல்கிறேன், நீங்களும் பின்பற்றுங்கன்னு சொல்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஏன் திரும்ப ஏன் அதையே சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசியுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவளுமாக இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாக இருக்கார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் தேவனுடைய வாசலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்த அப்போஸ்தலன் தான் போட்டு எபேசியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இன்றைக்கு இந்த ரகசியங்கள்லாம் அப்போஸ்தலர்களுக்கு தீர்க்கதரிசிகளுக்கு வெளியானது போல முன்காலத்தில் மனுபுத்தருக்கு அறிவிக்கப்படலைன்னு இருக்குது. முற்காலத்தில் பழைய ஏற்பாட்டில் காலத்தில் அறிவிக்கப்படலை, பங்கு வகை வகையாக தான் சொல்லப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் தான் முழு சத்தியங்கள் இயேசு வந்து சொன்னார். இதே சத்தியத்தை கூட்டாமல் குறைக்காமல் அப்போஸ்தலர் சொன்னதுனால முழு சத்தியங்கள் வெளியாயிடுச்சு. இந்த ரகசியங்களை ஒருத்தன் அப்படியே கூட்டாமல் குறைக்காமல் எடுத்துக்கிறணும். அப்படி எடுத்துக்கிட்டா உனக்கு எதுக்குடா ஒரு சாதனம்? இயேசு தலைவராக இருக்கும்போது நீ ஏன் தலைவரே? உன் ட்ரஸ்ட்டுக்கு தலைவராக இருந்துக்க. ஏன்னா அரசாங்க கணக்கு கொடுக்கணும். தலைவர் இயேசுன்னா இப்போ இயேசுவை கூட்டிகிட்டு போய் கையெழுத்து போட முடியுமா? அது தப்பு இல்லையா? ஒரு ஆடிட்டருக்கு தேவை, ஒரு கணக்கு தேவை, ஒரு அரசாங்க வரி தேவை, அதுக்கு ஒரு கமிட்டி தேவை, அதுக்கு ஒரு தலைவர். இதில் இருந்துக்க. இது நாங்கள் என்றைக்குமே குறை சொல்லலை, நான் அதையும் நானும் வச்சுருக்கேன். ஆனால் நான் சொல்கிறது உபதேசத்துக்கு தலைவர் இயேசு, கிறிஸ்தவ உபதேசத்துக்கு தலைவர் இயேசு, கிறிஸ்துவ சபைக்கு தலைவர் இயேசு. அவரால் நியமிக்கப்பட்ட அப்போஸ்தலர்கள் பவுண்டர், அதாவது அஸ்திபாரம், மூளைக்கல் இயேசு. அந்த உபதேசத்தில் தான் நம்ம கட்டப்படணும். அப்படித்தான் ஆதி சபை கட்டப்பட்டதாக அப்போஸ்தலர் 2:42 போட்டிருக்கு. அவர்கள் அப்போஸ்தலர் உபதேசத்துலையும் அந்நியோன்யத்திலையும் அப்பம் பிக்கிறதுலையும் ஜெபம் பண்ணதுலையும் உறுதியாக தரித்திருந்தாங்கன்னு போட்டிருக்கு. பேதுரு பிரசங்கம், அது பேதுரு பிரசங்கம் இல்லை, இயேசு சொன்ன பிரசங்கம் அப்போஸ்தலர் உபதேசம். இயேசு ஒரு அப்போஸ்தலர், அவர் உபதேசம் கொடுத்துருக்காரு. என்ன உபதேசம்? நான் கட்டளிட்ட யாவையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு சொன்னார்ல. மத்தேயு 28 19-20 உபதேசம் பண்ணுங்கன்னு சொன்னார்ல. அவர் ஒரு அப்போஸ்தலர், உபதேசம் பண்ணுங்கன்னு சொல்லும் போது ரெண்டையும் இணைங்க, அப்போஸ்தலர் உபதேசம். இதுதான் இயேசுவின் உபதேசம். அந்த அர்த்தம் தான். அதை அவன் அப்படியே கூட்டாமல் குறைக்காமல் சொன்னதுனால தான் யூதர்கள் 3000 பேர் என்ன செஞ்சாங்க? கிறிஸ்தவங்களாக மாறினாங்க. யூதர்கள் மாறுறது சும்மா லேஸ் இல்லை. இஸ்லாமிய மக்கள் கூட வந்துடுவாங்க. யூதர்கள் அவ்வளோ மதவெறி பிடிச்சவன் 3000 பேர் வந்திருக்கான்னா பார்த்துக்கோங்களேன். இயேசுவின் வார்த்தைகள் கூட்டாமல் குறைக்காமல் அப்படியே பேசினான். இருதயத்தில் குத்தப்பட்டாங்க. என்ன செய்யணும்னு சொன்னாங்க? மனம் திரும்புங்க, ஞானசாரம் பெறுங்க, மாறுபாடு உள்ள சந்ததி விட்டு விலகுங்க, இந்த உபதேசத்துக்கு வாங்கன்னு சொன்னாங்க. சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவங்க 3000 பேர் கிறிஸ்தவங்க. அவங்க தான். அன்னைக்கு ஸ்தாபனம் இருந்துச்சா?
இல்லை பின்னாடியாவது ஸ்தாபனத்தை ஏற்படுத்தினாங்களா? 3000 பேர் வந்துட்டாங்க, ஒரு ஆளுக்கு 10 ரூபா போட்டாலும் கூட என்ன ஆகும்? ஆரம்பிக்கல ஒரு கோயிலை, ஒரு சபையை கட்டு, ஒரு இடத்த வாங்க, ஒன்றும் செய்யலையே பாவம். அதுதான் நம்ம மெத்தேடாக இருக்கணும். இந்த உலகத்தில் நம்ம ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போக போகிறதில்ல. நிர்வாணமாக வந்து நிர்வாணமாக போக போகிறோம். எல்லாம் மாய. சத்தியத்தை இருக்கிற வரைக்கும் உட்கொள்ளு, சொல்லு. இதுதான் நம்ம காரியம். ஆகவே தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து உங்கள் கால்களை படிந்த தூசியை கூட உதறி போடுங்க. இப்போ நான் சொல்கிற பிரசங்கம் ஏன் பிரசங்கம் இல்லை. உதாரணத்துக்கு சில உலக பிரகாரமான சில விஷயங்களை நான் கையாளுறேன். மற்றபடி கருப்பொருள் வந்து அப்போஸ்தலர் உபதேசம்தான், சீசர்களுடைய உபதேசம்தான், இயேசுவின் உபதேசம்தான். நீங்கள் நல்லா அறிவிங்க. இது நல்லா கேட்குறவனுக்கு அது புரியும். இதை கேட்கும்போது நீங்கள் அப்போஸ்தலர்களை ஏற்றுக்கிட்டீங்க. அப்போஸ்தலரை ஏற்றுக்கொண்டதுனால இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால தேவனையே ஏற்றுக்கிட்டீங்க. உங்களுக்காக ஜெபம் அன்னைக்கே பண்ணிட்டாரு. இன்றைக்கும் உங்களுக்காக பரிந்து பேசிக்கிட்டு தான் இருக்கார். இப்போவும் ஆவியான பெருமூச்சிரோடு ஜெபிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. அல்லேலூயா. இவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குது உங்களுக்கு. ஆகவே தூசியை கூட உங்களை ஏற்றுக்கிறாட்டினா நீங்கள் அவன் வீட்டு வாசப்படி கூட போகாதீங்க. நானும் நன்மைகளை உங்களுக்கு விதைக்கிறதுனால சரீர நன்மைகளை நான் அறுக்கிறேன். அது கூட அதிகாரத்தோடு இல்லாமல் தாழ்மையோடு கேட்குறேன். அது உங்கள் இஷ்டம். ஒன்றுமே இல்லாமல் ஒருத்தங்கிட்ட போய் நான் ரூபா எப்படி வாங்க முடியும்? எப்படி நான் நான் அவங்ககிட்ட சாப்பாடு கொடுக்காம, அவங்ககிட்ட எப்படி ஹோட்டலில் அவனுக்கு உணவு கொடுக்காம நான் அவங்ககிட்ட எப்படி காசு வாங்க முடியும்? அதனால் ஞான நன்மைகளை நீங்கள் பெறும்போது சரீர நன்மைகளை நான் கேட்குறது தவறு இல்லை. அதுவும் தாழ்மையாக அதிகாரத்தோடு கிடையாது. விசனமாயும் இல்லை, கட்டாயம் இல்லைன்னு சொல்லிட்டு புதிய ஏற்பாட்டில். பழைய ஏற்பாட்டில் கட்டாயம் விசனம். புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. உற்சாகமாக கொடுக்குற இடத்துல தேவன் எப்படி இருக்கார்? பிரியமாக இருக்கார். அதுக்காக வீட்டுக்கு போகாதீங்க. எங்கேயும் ஓசியாக சாப்பிடாதீங்க. எங்கேயும் எதையாவது செய்வாங்களான்னு சொல்லி இப்படியே வீடாக தெரியாதீங்க. சேவைகள் சந்திக்கப்படும். நீ வேலையால் கூலிக்கு பார்த்துன்னா இருக்கிறேன். எவ்வளவோ நாள் நான் இப்போ சும்மா இருக்க முடியாது. இப்போ ஒரு சின்ன வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். கடன் வாங்காதீங்கன்னு. இன்றைக்கி சும்மா இருக்க முடியல. ஏதாவது 10 பேருக்கு நன்மை செய்யணும், சத்தியம் சொல்லணும்னு நான் வேலை செய்கிறேன். ஆனால் வீட்டில் நான் தூங்கிக்கிட்டு இருந்தாலும் எழுப்பி, ஐயா இந்தாங்க ஐயா காணிக்க, எழுப்பி கொடுக்குறாங்க. தேடி வந்து கொடுக்குறாங்க. எத்தனையோ இந்த 40 ஆண்டு காலமாக எனக்கு ஆண்டவர் எந்த குறையும் வைக்கலை, பட்னியாக போடலை. தேவைகள் அனைத்தும் சந்திக்கிறார். ரிட்டனில் இவங்க வரும்போது ஏதாவது குறையாக இருந்ததான்னு கேட்குறாரு. ஆமாண்ணா சொன்னாங்க, ஒரு குறையும் இல்லை. இதுதாயா இயேசுவால் அனுப்பப்பட்டவங்க சொல்கிற சாட்சி. நான் இயேசுவால் அனுப்பப்பட்டதுனால தான் இந்த சாட்சியை சொல்கிறேன். 40 ஆண்டு காலமாக மேலே ஊழியம் செய்கிறேன், ஒரு குறையும் இல்லை. வெளிநாட்டு உதவி கிடையாது எனக்கு. என் சபை பெரிய சபையோ பெரிய தசமாக கொடுக்குற அளவு பெரிய அளவில் யாரும் இல்லை. எல்லாம் அப்புறாணி மக்கள், ஏழை எளியவர்கள் தான். கரண்ட் பில்லு கூட பற்ற மாட்டாங்க தான் அவங்க காணிக்க. ஆனால் எப்படி போஷிக்கிறாரு, நடத்துகிறாரு, ஆச்சரியமாக இருக்குது. அதான் இயேசு. அதான் இயேசு. இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கார். தம்முடைய பிள்ளைகளை போஷிக்கிறார், நடத்துகிறார், ஒரு குறையும் இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு எச்சரிப்பு கொடுக்குறாரு 16ல். ஆடுகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல நீங்கள் வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றுவமாக இருங்க. ஏற்கனவே இதுக்கு நான் சொல்லிட்டேன். ஆடுகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புகிறது போல. இந்த ஓநாயின்னு சொல்கிறது யார்? மத்தேயு 7:15 போட்டிருக்கு. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ பச்சிக்கிற ஓநாய்கள். இந்த ஓநாய்கள் சொல்கிறது யாரை சொல்கிறாரு? கள்ள தீர்க்கதரிசிகளே. அங்கே தான் என்ன வேதவாரம் பரிசெய்கிறாட்டே எங்கள் அப்பா 99% இருக்கான். நான் 1% சிறுமந்தை உங்களை ஒரே 1% அனுப்புகிறேன். ஆட்டுக்குட்டி மாதிரி ஓநாய்கள் சுற்றி நிற்கிது. உங்களை ஏற்றுக்குருவானா? உங்களை நம்புவானா? அவன் தான் வேணா முறைப்படி படித்தவன், பட்டம் பெற்றவன், அவன் பெரிய அங்கி தொந்தியை போட்டுக்கிட்டு பெரிய ஆளாக அவன் முறையாக பட்டம் பெற்று அவன் நிற்கிறான். இவன் ஒரு பயிற்சியும் கிடையாது. இயேசு கிறிஸ்து 3 வருஷம் பயிற்சி கொடுத்து போங்கடான்னா யார் அங்கீகரிப்பாங்க? யாருக்கு இவங்களை ஊழியக்காரன்னு தெரியும்?
புதுசு ஊழியம் இல்லை, புது ஊழியம் இல்லை, புது உபதேசம் இல்லை, புதுசாக எல்லாம் செய்கிறாரு. யாருக்கு ஒரு புது விளம்பரம் ஒருத்தர் ஒரு காரியம் சொன்னால் யாருக்கு விளங்காது, தெரியாது. அது நல்லதாக இருந்தாலும் கூட தெரியாது, வாங்க மாட்டான் எவனை. அந்த மாதிரி சுற்றிலும் உள்ளதெல்லாம் வேதவாறு பரிசீலிக்கிற கூட்டம். அவன் எல்லாம் யார்? ஓனாய், பச்சிக்கிற ஓனாய். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் 29 பவுல் சொல்கிறான், கொடிதான ஓனாயின்னு சொல்கிறான். நான் உங்களை விட்டு உங்கள் சபையை விட்டு நான் போன பிறகு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளேயே வரும். உங்களிருந்தே சிலர் எழும்பி குழப்பத்தை உருவாக்குவான், உங்களுக்குள்ளேயே தாறுமாறு சண்டை மூட்டி விடுவான். நான் இருக்கிற வரைக்கும் அவன் அடக்கிட்டு தான் இருப்பான், நல்லவன் கிடையாது. ஏன்னா பாஸ்டர் இருக்கார்ல, பாஸ்டர் போன உடனே அவன் கதையை ஆரம்பிச்சிடுவான். அது கொடிதான ஓனாயின்னு பவுல் சொல்கிறான். எச்சரிக்கையா இருங்க, மந்தை முழுவதும் குறித்து நீங்கள் எச்சரிக்கையாங்க. இயேசு கள்ளத்திற்கு எச்சரிக்கிறாரு. அதே தான் அப்போஸ்தலன் பவுல் எச்சரிக்கிறான். இது உலகம் முழுவதும் இந்த இருக்கிறதுனால ஆண்டவர் சொல்கிறாரு, ஓனாய்க்குள்ளே உங்களை என்ன செய்கிறேன்? அனுப்புகிறேன். இன்றைக்கி நம்ம உபதேசம் கூட ஆட்டை போல அகிம்சை கொள்கையில், அன்பின் கொள்கையில் எல்லா மதங்களையும் எல்லா மக்களையும் நேசிங்க, ஜாதி மதம் இல்லாமல் எல்லாரையும் ஒன்று போல் நினைங்கன்னு சொல்லி நம்ம அகிம்சை கொள்கையை, அன்பின் கொள்கையை சாதுவை போல ஆடுவை போல சொல்கிறோம். இதை அநேகர் ஏற்றுக்கிற மாட்டாங்க. ஏன்னா அவன் பச்சிக்கிற ஓனாயாக இருக்கான். அந்த ஓனாயை புரிஞ்சு கொள்ளக்கூடிய சக்தி வினா, சர்ப்பங்களை போல வினா வேணும்னு சொல்கிறார். வினா, ஏன், என்ன, எதுக்கு, கேள்வி கேளுங்க. சொல்கிறதெல்லாம் அப்படியே நம்பிடாதீங்க, அப்படியே கேட்டுறாதீங்க, சந்தேகப்படுங்க. எவன் என்ன சொன்னாலும் கேள்விப்படுங்க, சந்தேகப்படுங்க. உடனே நம்பிடாதீங்க, உடனே சொல்லிடாதீங்க. கண்கள் திறக்கப்படும், தேவர்களைப் போல ஆவீர்கள், நன்மை தீமை அறிவீர்கள், எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு சர்ப்பம் பேசினான். அதிகாரம் 3:4 போட்டிருக்கு. தேவர்களைப் போல சாகவே சாவதில்லை. ஒரு வார்த்தை கூட கெட்ட வார்த்தை கிடையாது, நல்ல வார்த்தை தான் வருது. அப்படியே அந்த அம்மா நம்பினாங்களே, நல்ல வார்த்தை தானே, இதை போய் என்னடா பரிசீலனை பண்ணுறது, இதெல்லாம் கேள்வி, நல்ல வார்த்தை தானே கேட்டு வஞ்சிக்கப்பட்டான். அதுபோல் இன்றைக்கு உள்ள ஊழியர்கள் சொல்கிற வார்த்தைகளை சர்ப்பங்களை போல உள்ள வார்த்தைகளை கவனிங்க. எவனாவது கடிந்து பேசுகிறானா, கண்டித்து பேசுகிறானா, கடிந்து புத்தி சொல்கிறானா? வாயை திறந்தாலே முகம் பாருங்கள், பவுடர் பூச்சிக்கிட்டு நல்லா மையகையாக வச்சுக்கிட்டு பிள்ளைகளே நல்லா இருப்பீங்க, கேட்பதெல்லாம் கிடைக்கும், கொடுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள், உங்கள் பணமெல்லாம் கொட்டும், செய்வதெல்லாம் வாய்க்கும், உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறிடும். ஏன் துக்கம் இருக்குது அப்படின்னு இவன் சொல்லணும். அது அவன் ஏதாவது சொன்னான்னா அதுக்கு புத்தி சொல்லணும். 2 துக்கம் இருக்குது, தேவனை கேட்ட துக்கம் இருக்குது, உலக துக்கம் இருக்குது. 2 Corinthians 7:10 போட்டிருக்கு. உலக துக்கம் மரணத்தில் போய் முடிச்சிடும், லௌகிக துக்கம் அதுக்கு பேர். தேவனை கேட்ட துக்கம் தான் ரட்சிப்பாக முடியும் இருக்கு. இன்றைக்கி கூட்டத்துக்கு வரவே முழுவதும் லௌகிக உலக துக்கத்தில் தானே வர்றான், அது மரணத்தில் தானே முடியும்னு சொல்கிற துப்பு இல்லாமல் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும்னு சொல்லி ஒரு வசனத்தை தப்பாக போட்டு யோவான் 6:16-20 தப்பாக விளக்கம் கொடுத்து ஏமாத்துறான். எவனுக்கு புரியுது, எவனுக்கு அதை அறியுது, எவன் அதை அறிஞ்சிக்கிறான்? காரணம் என்னென்னா, சர்ப்பத்தை போல வினா இல்லை, புறாக்களை போல கபடற்றவளாக இருக்காங்க. ஆனால் உண்மையான கபடற்றவளை கர்த்தர் பாதுகாப்பார். ஒரு வேளை வெளியே சூது இல்லாமையோ வஞ்சகம் இல்லாமையோ அவன் இருக்கான்னு வைங்களேன், அவங்கள கர்த்தர் அறிவார், அவங்கள வேறு பிரிப்பார், சரியான சத்தியத்துக்கு கொண்டு போயிடுவார். அப்படித்தான் அவங்களை எல்லாரையும் இந்த உபதேசத்தை கேட்க வச்சுக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அதே சமயத்தில் 17ஆம் வசனத்தில் மனுஷரை குறித்து எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்கிறார். வேதபாரு பரிசேயர் கள்ளத்திற்கு எச்சரிக்கையா இருங்க மட்டும் நீங்கள் இல்லாமல் மனுஷர்கள் சாதாரண பழகுறீங்கள, அந்த மனுஷரை குறித்து கூட நீங்கள் எப்படி இருங்க, எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா அவங்க உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுப்பாங்க. ஆலோசனை சங்கம்னா நீதிமன்றம். நீதிமன்றத்தை ஒரு வழக்கு போடுவான், அநியாயமாக குற்றம் சாட்டுவான், ஒரு வார்த்தை விட்டால் அப்படியே பிடிச்சிக்கிடுவான், நல்ல மாதிரி உங்ககிட்ட பேசி எல்லாம் சேவ் பண்ணிக்கிடுவான், ரெக்கார்ட் பண்ணிக்கிடுவான் உங்கள் வார்த்தையை. இதை பாருங்கள் பேசிட்டா பாருங்க, ஒரு வார்த்தை ஒன்று கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும், வஞ்சகம் இல்லாமல் உளருவீங்க. அப்படியே பிடிச்சி நீதிமன்றத்தில் போய் காட்டி இப்போ இந்த சவுக்கு சங்கர் மாதிரி மாட்டி இப்போ கை கால் உடைச்சி உள்ளே கிடக்கிறார் பாவம். ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும். அதனால் மனுஷனை குறித்து எச்சரிக்கையா இருங்க. ஒருத்தன் திருச்சி பேசுகிறான், சந்தோஷமாக பேசுகிறான், நம்பிடாதீங்க. மனசில் உள்ளதெல்லாம் கொட்டிடாதீங்க.
இன்னும் சொல்லப்போனால் ஒரு மனுஷனுக்கு சத்துருக்குள்ள அவன் வீட்டாரேன்னு இருக்கு. திருநெல்வேலியில் ஒருவரை எரிச்சு கொண்டு இருக்காங்க. ஆனால் கடைசியில் ஆய்வு பண்ணும்போது ஒருவேளை வீட்டுக்காரர் மேலே சந்தேகம், குடும்பம்தான் அடித்து கொண்டுட்டான், அந்த கதியில் ஆயிடுச்சு. இப்போ வீட்டுக்காரரே வீட்டுக்காரங்களே அவரை அடித்து கொண்டு இப்போ எரிச்சிட்டாங்க. அந்த கோணத்தில் இப்போ விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ யாரைத்தான் நம்ப முடியும்? அதனால் மனுஷரை குறித்து எச்சரிக்கையாருங்க, கள்ள தீர்க்கதரிசி குறித்து எச்சரிக்கையாருங்க. எவனையும் 100க்கு 100 நம்பிடாதீங்க. நீதிமன்றத்தில் ஒப்பு கொடுப்பாங்க, ஜெப ஆலயத்தில் வாரினால் அடிப்பாங்கன்னு இருக்குது. ஜெப ஆலயத்தில் அடிக்கிறாங்கன்னா விசுவாசிகளாக இருக்க போய் தானே, மற்ற புறஜாதி வந்து அடிப்பானா? விசுவாசிகளே உங்களுக்கு வேட்டு வைப்பான், விசுவாசிகளே உங்களுக்கு இடைஞ்சல் பண்ணுவான், காட்டி கொடுப்பான். அதனால் பிஜேபி, ஆர்எஸ்எஸ், பஜ்ரங்கத்தில் கூட நம்பிடலாம். சிலுவையை போட்டுவிட்டு அல்லேலூயான்னு சொல்லிட்டு பைபிளை தூக்கிட்டு வர்றவனை குறித்து ஜாக்கிரதையாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. அவர்களுக்கும் புறஜாதியாருக்கும் சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள். ஏன்னா அன்றைக்கி ராஜாக்கள் காலம் தானே, இப்போ தானே நம்ம ஜனநாயகமாக மாறிடுச்சு. அதனால் எனக்கு சாட்சியாக நீங்கள் கொண்டு போகப்படுவீங்க. இப்போ நான் வந்து ஒரு சத்தியமூர்த்தி நேரத்தில் மறைஞ்சு ஒரு சின்ன ஊரில் ஒளிஞ்சிருக்கேன். ஒரே அரெஸ்ட்டு. அமெரிக்கா வரைக்கும் பால் முருகேசன் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. ஒரே அரெஸ்ட்டு தான். அப்போ என் நிமித்தம் சொல்கிறாரு, என்னுடைய நாமத்தின் நிமித்தம், என் மகிமைக்காக நீங்கள் கொண்டு போக போறீங்க. அதனால் ஜெயிலுக்கு போனது, நான் சிறையில் கஷ்டப்பட்டது அவருக்கு மகிமை. இந்த சாதாரண பால் முருகேச எல்லாரையும் அறிய பேப்பரில் இலவசமாக போட்டு விளம்பரம் பண்ணுற அளவில். அதனால் நீங்கள் சங்கடப்படாதீங்க. அடிக்கிறாங்க, ஜெயிலில் போடுறாங்க. ஒரு உண்மையான ஊழியக்காரன் சந்தோஷம்தான் படுவானே தவிர என்ன செய்ய மாட்டான், சங்கடப்பட மாட்டான். இந்த கெஜ்ரிவால் இன்றைக்கி சிறையிலிருந்து வெளியே வந்த உடனே பயங்கரமாக பேசுகிறாரு. என்னமோ பாவம் கன்றாவி கொல்ல போகிறேன், வைக்க போகிறேன்னு சொல்லி பயந்து போயிடுவாருன்னு சொல்லி அவங்க நினச்சிருப்பாங்க. முந்தியை விட அதிகமாக பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்காரு, இப்போ பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு, தேர்தல் பிரச்சாரம். அந்த மாதிரி உண்மையான ஆவிக்குரிய ஊழியர்கள் பயப்படவே மாட்டாங்க. மேலும் மேலும் பந்து அடிக்க பந்து தவிக்கிட்டு தான் இருக்கும். அதுபோல் ஊழியக்காரனை அடிக்க ஜெயிலுக்கு போட இன்னும் அதிகமாக தான் அவன் ஊழியம் செய்வானே தவிர சோர்ந்து போக மாட்டான். அது புறஜாதிகளுக்கு சாட்சியாகன்னு போட்டிருக்கு, இங்கே போட்டிருக்கு 18 புறஜாதிகளுக்கு சாட்சியாக. அப்படி போகும்போது என்னத்தை பேசுவோம், எப்படி பேசுவோம் என்று நீங்கள் நிர்ணயம் பண்ணாதுருங்க, கவலைப்படாதீங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு பேச வேண்டியது என்னது அருளப்படும். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிருந்து பேசுகிறவன்னு அங்கே 20ஆம் வசனத்தில் 19-20 இருக்குது. என்னைய நீதிமன்றத்தில் வச்சு கேட்டாங்க, இந்திராணி ஒரு ஜட்ஜு, ஒரு அம்மா 2001 மெய்யான ஜோதி புக்குக்காக. அப்போ வந்து இந்திராணி சொல்கிறாங்க, நீங்கள் மற்ற தெய்வங்களை இழிவுபடுத்தி எழுதியிருக்கீங்க. பால் முருகேசன்னா யார்? நீங்கள் தானே? ஆமாம். மெய்யான ஜோதி புக்கு எழுது நீங்கள் தானே? நான் தான். அப்போ இந்த புஸ்தகத்தில் உள்ள கருத்து முழுவதும் மற்ற ஜனங்களை புண்படுத்துகிற மாதிரி, இழிவுபடுத்துகிற மாதிரி, சாமிகளை வைகிற மாதிரி எழுதியிருக்கீங்களே அப்படின்னு அந்த அம்மா கேட்குது. திடீர்னு நான் சொல்கிறேன், அது என்னுடைய சொந்த கருத்து இல்லைம்மா, அது என்னுடைய சொந்த வார்த்தைகள் கிடையாது. பலதரப்பட்ட புஸ்தகங்களை தொகுத்து அதை நான் சொல்லியிருக்கேன். அவங்க சொன்ன குற்றச்சாட்டுகள் முழுவதும் உள்ள வரிகள் முழுவதும் என் வரிகள் அல்ல, அது பதிப்புரிமை பெற்ற புஸ்தகத்திலிருந்து கையாளப்பட்டது. அது கையாளப்பட்டு எடுத்து சொன்ன எனக்கே கைதினா சொன்னவங்கள என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்டேன். ஒரிஜினலில் சொன்னவங்க இருக்காங்கல்ல, ஆசிரியர் இருக்காங்கல்ல, யார்? அறிஞர் அண்ணா, பெரியார், அம்பேத்கர், டாக்டர் அம்பேத்கர். யாரை போய் கைது பண்ண முடியும்? கலைஞர், கருணாநிதி, பெரிய பெரிய ஆளுகளை அவங்க சொன்னதை நான் சொல்லியிருக்கேன். எனக்கே இந்த கதினா இப்போ சொன்னவங்களை இப்போ என்ன செய்யணும்னா ஒன்றும் பேச முடியல. ஐயா இப்படியே விட்டுருங்கன்னு சொல்லி
அப்படியே கேஸே இல்லாமல் போச்சு, ஒன்றும் இல்லாமல் போச்சு. அப்புறம் ஏன் இப்போ இவ்வளோ பாடுபட்டீங்களே கஷ்டப்பட்டீங்களே, நான் மான நஷ்டீடு, அப்போ மான நஷ்டீடு போடலான்னு சொல்லிட்டாங்க. உங்களை இந்த மாதிரி முகாந்திரம் இல்லாமல் செஞ்சுருக்காங்க. ஏன்னா எழுத்துரிமை இருக்குது, ஜனநாயக நாடு, பேச்சு உரிமை இருக்குது, எழுத்துரிமை இருக்குது. ஒரு ஆசிரியரை போய் இந்த மாதிரி எல்லாம் தொகுத்து செஞ்சவருக்கு இந்த மாதிரி செய்யலாமான்னு சொல்லும்போது வந்து இப்போ உங்களுக்கு அநியாயமாக செஞ்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் மான நஷ்டீடு வழக்கு போடலாம், தொகை ஒரு பெரிய தொகையை நாங்கள் வாங்கி தரோம், அவருக்கும் நாங்கள் பனிஷ்மெண்ட் கொடுப்போம். அந்த வேலை எனக்கு வேணாம், கர்த்தர் எனக்கு தொகையை கொடுப்பாரு. அந்த இன்னொருத்தன் கெடுக்கிறதா நம்ம வேலை, ஒருத்தனை பழி வாங்குறதா? ஒரு பட்டணத்தில் துன்பப்படுத்தா மறு பட்டணத்துக்கு ஓடி போங்கன்னு சொல்கிறாரு. இங்கே கீழே எனக்கு ரிப்போர்ட் கொடுத்தவன் ஓடி போயிட்டான், நான் போகலை, அப்படி போட்டிருக்க ஆண்டவர் அப்படி சொல்கிறாரு. எது பயப்படாதீங்க, ஆவியானவர் உங்களை வாயிலிருந்து பேசுவார். அந்த நேரத்தில் நான் எழுதி வச்சா பேசுனேன், இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் எழுதி வச்சா பேசுகிறேன், டைரியில் வச்சு பேசுகிறேன்னா ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கார் என்பதற்கு இதை விட என்ன சான்று இருக்குது, ஆதாரம் இருக்குது? எனக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார், நான் பேசுகிறேன். பேச 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 இப்போ கம்ப்யூட்டரில் நீங்கள் செல்ஃபோனை பார்க்கும்போது ஒரு கருத்துள்ள ஒரு வீடியோவை எடுத்துட்டிங்கன்னா அதே கருத்தாக வரும் வரிசையாக. அந்த மாதிரி தான் செட் பண்ணி வச்சுருக்கான் மனுஷன். அதுபோல் எனக்கு ஒரு கருத்தை சொன்னால் கரெக்டாக அது வருதுன்னா நான் அல்ல, எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவரே அதை பேசுகிறார். லேலுயா. நான் இந்த 20ஆம் வசனத்தோடு நான் முடிக்க போகிறேன். தொடர் செய்தி அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், ஏன்னா டைம் ஆயிடுச்சு. அதனால் எப்படியாவது சீக்கிரமாக இப்போ நான் ஓடி நிறைய ரகசியங்கள் இருக்குது, அதெல்லாம் ஓடி மறைச்சி வேண்டாம். முடிஞ்ச அளவில் அதிகாரத்தை முடிப்போம், முடியாத பட்சத்தில் நம்ம கேப் விடுவோம், அதனால் ஒன்றும் இல்லை. 20ஆம் வசனத்தோடு முடிக்கிறேன். அடுத்து ஆண்டவர் கிருபையினால் அடுத்த வாரத்தில் இதை நிறைவு செய்யலாம்னு இருக்கிறேன். ஆகவே பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார். இந்த ஆவியானவர் சொல்கிறது ஆளுத்தும் உடையவர் என்ற ஒரு ரகசியத்தை புரிஞ்சுக்கிங்க. ஆளுத்தும் உடையவர், இயேசுவை போல, தேவனை போல. ஆவியானவர் யார்? யார்? ஒரு புகை இல்லை, ஒரு காற்று இல்லை, ஒரு பவர் இல்லை. அப்படி ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி. அவங்க பேர் என்ன தெரியுமா? பைபிள் மாணாக்கள். ஜாக்கிரதையாக இருங்க, யெகோவா சாட்சியிலேருந்து பிரிஞ்சவங்க, சார்லஸ் குரூப்பு. அவங்க வந்து சபை கிடையாது, அவங்களுக்கு எல்லா இடங்களையும் மண்டபங்களை எடுப்பாங்க, ரூம் எடுத்து நடத்துவாங்க. ஏதாவது கல்யாண மண்டபம், ஏதாவது ஒரு ஹாலு. ஜாக்கிரதையாக இருங்க, ஆர்சியை விட மோசம். ஆர்சியை கூட நம்பலாம், என்ன அறியாதவங்க இவங்க. கிரிமினல் மைண்ட் உள்ளவன். ஆவியானவரை மறுதளிக்கிறான், யெகோவா சாட்சிக்காரன் இயேசுவை மறுதளிக்கிறான். இவன் இயேசுன்னா பரவாயில்ல நாங்கள் ஏற்றுக்கிறோம், ஆனால் ஆவியானவர் இல்லைன்னு சொல்கிறான். ஆவியானவர் இல்லைன்னா ஆவியானவர்ண்டு ஆளுத்துவம் உடையவராக இயேசு சொன்னதையும் மறுதளிக்கிறான்னு தானே அர்த்தம். அதான அர்த்தம். பிதாவையும் குமாரையும் மறுதளிக்கிறவனே அந்தி கிறிஸ்துன்னு போட்டிருக்கேன். உங்கள் சார்லஸ் குரூப் இவங்க 19ஆம் நூற்றாண்டில் கேரளாவுக்கு வந்து அங்கங்கே திரிஞ்சு போனவர் தான். கொஞ்சம் வயசுலேயே செத்துட்டார் ஒரு சார்லஸ்ன்னு சொல்லி. அவர் யெகோவா சாட்சியிலிருந்து பிரிஞ்சவர். இப்படி அவே தடி எடுத்தவங்களாம் தண்டை மாதிரி தவறான உபதேசங்களை, மூல பாஷை அப்படி இருக்குது, அங்கே அப்படி எழுதியிருக்கு, இங்கே எப்படி எழுதியிருக்கு. யெசுவான் இருக்குது மூல பாஷையில் ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏசுன்னு தமிழில் மொழிபெயர்த்தாச்சு இல்லை, இன்னென்ன நான் யெசுவான்னு சொல்லி மக்களை குழப்புறேன். இப்போ ஆவியானவர்னு போட்டிருக்கு, இதே பைபிளை வச்சு தான் அந்த பைபிள் மாணாக்கள் பேசுகிறாங்க. ஏன்ப்பா ஆவியானவர்னு பன்மையில் இது ஆளுத்துமுடையவராக இருக்க, இதுக்கு என்னப்பா செய்யணும்? இது மூல பாஷையில் அப்படி இல்லை பாஸ்டர், மூல மொழியில் அந்த மொழிபெயர்ப்பு உள்ளே போனால் அப்படி இல்லைன்னா அப்போ இதை எதுக்குடா தூக்கிக்கிட்டு நீ பேசுகிற? இதையே தான் பேசுகிறான், இதே பைபிள் தான் கையாளுறான். யெகோவா சாட்சி கூட தனியாக ஒரு பைபிள் அடிச்சிட்டாங்க, அவனை கூட நம்பலாம். நீ இதையே வச்சுக்கிட்டு இதே வசனத்தை இன்னொரு இடத்துல ஆவின்னு இருக்குல்ல, பரிசுத்த ஆவின்னு, அதுதான் கரெக்டு. ஆவியானவர் கரெக்ட் இல்லை. மேலே உள்ளது அவன் எண்ணங்களுக்கு கரெக்டாக இருக்கிறதுனால கரெக்டுன்னு சொல்கிறான். கீழே உள்ளது ஆவியானவர்னு ஆளுத்துமுடையவராக இருப்பதுனால இதை மறுதளிக்கிறான். ரெண்டு ஒரே இடத்துல தான் இருக்குது, ஒரே கையில் தான் வச்சுக்கிட்டு இதைத்தான் எடுத்து பேசுகிறான். எந்த வகையில் இவனை சொல்ல முடியும்? அதனால் இந்த ஆளுகளை குறித்து ஜாக்கிரதையாக இருங்க.
கள்ள உபதேசங்கள் பரவிக்கிட்டு இருக்குது. கடைசி காலமாக இருக்கிறதுனால, கொடிய காலமாக இருக்கிறதுனால உங்கள் உபதேச காரியங்களை உங்களை வந்து வம்புழுத்து வீணாக கொஞ்சம் பேசுவோம் சார், கொஞ்சம் கேளுங்க, எவங்கிட்டையும் கேட்காதீங்க. யாரும் ஆவியானவர் நமக்கு போதிப்பார், யாரை கொண்டாயிலும் பேசுவார். இந்த நான் இன்றைக்கி 10ஆம் அதிகாரத்துலேருந்து 1லேருந்து 20 வரை பேசுகிறேன்னு எங்கிட்ட தடம் போடுறேன்னா, எதையாவது தப்பாக விளக்கம் கொடுக்குறேன்னா, ஏதாவது ஸ்தாபனத்தை சார்ந்து சொல்கிறேன்னா, சில தேர்தல் பிரச்சாரம் பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரம் பேசி கடைசியில் இந்த சின்னத்தில் குத்துங்கன்னு சொல்லுவான். அவன் அவன் நோக்கம் மைண்டில் உள்ளது அதுதான். அதுக்காக 1.5 மணி நேரம் சொல்லிவிட்டு அதை சொல்லுவான், அது மக்கள் கேட்பாங்க. இப்போ நான் இவ்வளோ நேரம் பேசுகிறேன், கடைசியில் ஒரு தலைவரை காட்டுறானா, ஒரு ஸ்தாபனத்தை காட்டுறானா, ஏன் ஒரு ஆளை சொல்கிறேன்னா, இல்லை என்னையே சொல்கிறேன்னா, இல்லையே, கடைசியில் நான் யார் சொல்கிறேன்? இயேசு தலைவர், தலைமை இடம் பரலோகம், அவரால் நியமிக்கப்பட்ட ஆதி அப்போஸ்தலர்கள் நமக்கு வழிகாட்டி, நமக்கு கோல் மாடல் அவங்க தான். இந்த நிருபங்கள், இதில் எதையாக குறை சொல்லணும்? நிருபங்கள் ரோமருந்து யூதா வரைக்கும் கிறிஸ்தவங்களுக்கு எழுதப்பட்டது, இதை கடைப்பிடிங்க. சுவிசேஷங்கள் நமக்கு ஃபவுண்டேஷன், இது வந்து மதில், நமக்கு வெளிப்படுத்தின விசேஷம் கோபுரம், இப்படித்தானே சொல்கிறேன். பழைய ஏற்பாடு ஒரு நிழலாட்டம். இதில் தடம் புரண்டாமல் போகிறதுனால ஆவியானவர் பேசுகிறார், நான் அல்ல, எனக்குள்ளேருந்து ஆவியானவர் பேசுகிறார். ஆவியானவர் சகல சத்தியத்திலையும் நம்மை நடத்திக்கிட்டு இருக்கார். இந்த ஆவியானவருக்கு காது உள்ளவன் கேட்க கடவன். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறத காது உள்ளவன் கேட்க கடவன். இந்த வீடியோ மூலமாக எத்தனையோ நாடுகளுக்கு சத்தியம் போகுது. காது உள்ளவன் கேட்கட்டும், புத்தி உள்ளவன் அறிஞ்சிக்கிறட்டும், ஞானமுள்ள மனம் இதில் விளங்கட்டும். அடுத்த மீதி செய்தியை அடுத்த வாரம் சொல்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.